ஹெட்டிங் போட்டிங்களாப்பா? பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து கணிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வரைக்கும் மொத்தம் வந்து 3 பிளாஸ்ட் இருக்கும். லியூகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? இல்லை நமக்கு தெரிஞ்ச பிளாஸ்ட் வந்து என்ன பிளாஸ்ட் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். நமக்கு தெரிஞ்ச பிளாஸ்ட் வந்து என்னது? குளோரோபிளாஸ்ட். என்ன கலரில் இருக்கும்? நோட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். சரியா? பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கும். சரியா? ரைட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரோமோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட் என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். அப்போ எழுத வேணாம், இப்போ ஃபஸ்ட் கவனிச்சுக்கோங்க. எல்லோ கலரில் இருக்கும், அல்லது ஆரஞ்சு கலரில் இருக்கும், அல்லது என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டான கலரில் இருக்கும். லியூகோபிளாஸ்ட் இது என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ். லியூகோபிளாஸ்ட்டுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா ஒரு கலர் கிடையாது. சரியா? ரைட். எப்போவுமே ஒரு பொருள் ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் பிக்மெண்ட், நிறமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு பொருளுக்கு கலர் கொடுக்கறது யாருன்னா பிக்மெண்ட் தான் கொடுக்கும். இப்போ குளோரோபிளாஸ்ட் என்ன கலரில் இருக்குது? கிரீன் கலரில் இருக்குது. அப்போ அது காரணமான பிக்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில், பச்சையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த குளோரோஃபில் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குளோரோபிளாஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்குது? கிரீன் கலர் கொடுக்குது. அதே மாதிரி இந்த குரோமோபிளாஸ்ட் என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஆர் ஆரஞ்சு ஆர் பிரைட்டான கலரில் இருக்குது. அப்படின்னா இதுக்கு காரணமான பிக்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கெரோட்டின் அண்டு சாந்தோஃபில் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்மெண்ட் தான் என்ன பண்ணுது? இதுக்கு வந்துட்டு கலர் கொடுக்குறது. இங்கே என்ன பிக்மெண்ட் இருக்கும் லியூகோபிளாஸ்ட்ல வந்துட்டு? நோ பிக்மெண்ட். ஏன்னா அது என்ன சொன்னேன்? கலர்லெஸ் கொடுத்துட்டேன். கலர்லெஸ் அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன கிடையாது? பிக்மெண்ட், நிறமிகள் வந்து எதுவும் கிடையாது. இப்போ சொல்லுங்க, குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்கும்? குளோரோபிளாஸ்ட் எங்கே இருக்கும்னா வெரி குட், லீவ்ஸில் இருக்கும். இலை பச்சையா இருக்கு பார்த்தீங்களா? இலை பச்சையா இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன? அது குளோரோபிளாஸ்ட் தான். குரோமோபிளாஸ்ட் எங்கே இருக்கும்? ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸில் வந்து என்ன இருக்கும்னா அந்த குரோமோபிளாஸ்ட் இருக்கும். சாமந்தி இப்போ மஞ்சளா இருக்கா, ஆரஞ்சு பழம் ஆரஞ்சா இருக்கா, அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தா என்னது? அந்த குரோமோபிளாஸ்ட் தான். சரியா? அந்த கலரை இமேஜின் பண்ணிக்கங்கப்பா. கேரட்லாம் இருக்குல்ல, ஆரஞ்சு கலர்ல இருக்கு, அதுல என்ன பிக்மெண்ட் தான் இருக்கும்? கெரட்டின் பிக்மெண்ட் தான் இருக்கும். அதுல என்ன பிளாஸ்ட் இருக்கும்னா குரோமோபிளாஸ்ட் இருக்கும். இந்த லியூகோபிளாஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்கள்லையும் மரப்பட்டைகள்லையும் என்ன இருக்குன்னா அந்த லியூகோபிளாஸ்ட் இருக்கும். மூணுமே தாவரத்துல தான் இருக்கும். மூணு எங்கெங்க இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும் தனித்தனியா. சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? வரிசையா ஒவ்வொரு பிளாஸ்டா எழுதிக்கங்க. லியூகோபிளாஸ்ட் என்ன சொன்னேன்? கலர்ல சொல்லிட்டேனா? என்ன கிடையாது? பிக்மெண்ட் இருக்காதா? எங்க இருக்கும்? வேர்கள்லையும் மரப்பட்டைகள்லையும் காணப்படக்கூடியது. அதே மாதிரி கடைசி பாயிண்ட், லியூகோபிளாஸ்ட் மெயினா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஏரியால ஃபுல்லா யார் இருப்பா அப்படின்னா இந்த லியூகோபிளாஸ்ட் இருக்கும். 4 பாயிண்ட் தெளிவா எழுதிங்க. அப்படியே எழுதலையா? முடிஞ்சு சொல்ல. ஓகே, எழுதினவங்க அப்படியே நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அப்படியே கவனிக்கணும். அப்படியே நோட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா கவனிக்க மாட்டீங்க கிளாஸை வந்துட்டு. அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணுற செஷன் இது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே. சரியா? திரும்ப அந்த கிளாஸை 2வது டைம் கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் என்ன ஆகணும்னா மைண்டில் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்படியே வந்துட்டு ஸ்டோர் ஆகணும். அப்படியே. சரியா? தமிழில் வந்து வெளிர்கணிகம்னு சொல்லுவாங்க. லியூகோபிளாஸ்ட்னா என்னது? வெளிர்கணிகம். அதான் கலர்லெஸ். அதான், வேற ஒன்றுமே இல்லை. எழுதிட்டீங்களா? அடுத்து குரோமோபிளாஸ்ட். கரெக்டாக சொன்னால் என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலர் அல்லது ஆரஞ்சு கலர் அல்லது பிரைட்டான கலரில் இருக்கும். காரணமான பிக்மெண்ட் வந்து என்னது? சாந்தோஃபில் அண்டு கெரோட்டின் பிக்மெண்ட்ஸு. குரோமோபிளாஸ்ட் எங்கே இருக்கும்? ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸில் காணப்படக்கூடியது. வண்ணக்கணிகம்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்து வெளிர்கணிகம். இது வந்து என்னது? வண்ணக்கணிகம். இது போக இன்னும் ஒரு 3-4 பிளாஸ்ட் இருக்கும். சரியா? இப்படி படிக்கும்போது படிச்சுக்கலாம். நம்ம ஞாபகம் இருக்கா என்னென்ன பிளாஸ்ட்னு சொல்லிட்டு? சயனோபிளாஸ்ட், ஃபேயோபிளாஸ்ட், ரோடோபிளாஸ்ட்னு படிச்சிருப்போம் நம்ம வந்துட்டு. எங்கே படித்தோம்னு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு படித்ததே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்கே படித்தோம் ஞாபகம் இருக்கும். கிளாசிஃபிகேஷன் நடத்தும் போது ஆல்கேல படிச்சிருப்போம் நம்ம. ப்ளூ கிரீன் ஆல்கே, கிரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே படிச்சுட்டு இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து அதில் என்ன பிளாஸ்ட் இருக்கும்னா சயனோபிளாஸ்ட் இருக்கும். ஏன்னா ஃபைகோசைனின்னுங்கிற பிக்மெண்ட் அதில் இருக்கும். அதை சயனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு கிரீன் ஆல்கேக்கு நமக்கு தெரியும் குளோரோஃபில் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும். எழுதிட்டீங்களாப்பா இந்த பாயிண்ட்? ப்ரௌன் ஆல்கேக்கு ஃபேயோபிளாஸ்ட் இருக்கும், ரெட் ஆல்கே வந்து ரோடோபிளாஸ்ட் இருக்கும். அவ்வளோதான்.
இப்போதைக்கு நீங்கள் இந்த 3 பிளாஸ்ட்டை மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க, அடுத்து படிக்கும்போது படிச்சுக்கலாம் நம்ம. அடுத்து குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, என்ன சொன்னேன் நான், கிரீன் கலரில் இருக்கும், லீவ்ஸில் இருக்கும், காரணமான பிக்மெண்ட் வந்து என்னது, குளோரோஃபில். இலைக்கு இது ரொம்ப முக்கியமாக, அந்த குளோரோஃபில் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு முக்கியமானது யார், இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் தான். சரியா, அதனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளோரோபிளாஸ்ட் இட் இஸ் கால்டு கிச்சன் ஆஃப் த செல் அப்படின்வாங்க, செல்லின் சமையலறை அப்படின்னு சொல்லுவாங்க. சமையலறை அப்படின்னா சாப்பாடு செய்கிறது, நம்ம சாப்பாடு செய்கிறத செய்யக்கூடாது. சரியா, இந்த பூமியிலேயே தானாக உணவை தயார் பண்ணக்கூடிய ஒரே உயிரினம் என்னது, தாவரம் தான். எப்படி உணவை தயார் பண்ணது, பை மீன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அதுக்கு தேவையான மெயின் பொருள் குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் எங்கே இருக்குது, குளோரோபிளாஸ்ட்ல இருக்குது. அதனால இட் இஸ் கால்டு கிச்சன் ஆஃப் த செல், செல்லின் சமையலறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தது பாட்டி, புக்கில் இல்லை, டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின், விச் இஸ் கால்டு கிச்சன் ஆஃப் த செல். இவ்வளோ தான் கொஸ்டின். ஒரு 4 பிளாஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க, ஃபையோபிளாஸ்ட்டு, ரோடோபிளாஸ்ட்டு, குரோமோபிளாஸ்ட்டு அப்படி கொடுத்துருந்தாங்க, குளோரோபிளாஸ்ட்டு. இப்போ என்ன ஆன்சரு, குளோரோபிளாஸ்ட் வந்து ஆன்சர் அந்த இடத்துல. சரியா, அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க, சென்ட்ரியோல்ஸ். இது எல்லாமே இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம, இது எல்லாமே என்னன்னு தெரியுதா, இது எல்லாமே செல் ஆர்கனல்ஸ், செல் உறுப்புகள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே செல்லில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு. நம்ம போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்து முடிச்சோம், நம்ம ஒரு 5-6 இது பார்த்து முடிச்சோம். கரெக்டா, என்னென்ன பார்த்து முடிச்சோம் ஞாபகம் இருக்கா, என்னென்ன ஹெட்டிங் மட்டும் சொன்னால் போதும், எந்தெந்த செல் உறுப்பை பற்றி பார்த்து முடிச்சோம் நம்ம போன கிளாஸில். இது நீ வரல தெரியும், 2 பேரும் சொல்லு, அது அவங்க 2 பேர்த்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்கிறா. கோல்ஜி பாடிஸ் பார்த்தோம், வெரி குட். அடுத்து கோல்ஜி பாடிஸோட ஃபங்க்ஷன்லாம் நான் கேட்கல உங்கள்கிட்ட, புரியுதா, நான் என்னென்ன ஹெட்டிங் தான் பார்த்தோம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தோமா, சைட்டோபிளாசம் பார்த்தோமா, ரைபோசோம்ஸ் பார்த்தோமா, மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோமா, கோல்ஜி பாடிஸ் பார்த்துட்டோமா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோமா, லைசோசோம்ஸ் பார்த்துருப்போம். கரெக்டா, இதுக்கு அடுத்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம், இப்போ முன்னாடி வந்திருக்கு பிளாஸ்டிக்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து கடைசியாக சென்ட்ரியோல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்ட்ரியோல்ஸ், சென்ட்ரியோல்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹென்னிகை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சென்ட்ரியோல்ஸ் எப்போவுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே தான் சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன். இப்போ நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டை எழுதிக்கங்க. நான் ஏன் நியூக்ளியஸ் பக்கத்தில் இது இருக்குது, ஸ்பிண்டில் ஃபைபர்னா என்னன்னுக்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் நான். சரியா, ஏன்னா இப்போவே ஸ்பிண்டில் ஃபைபர் சொன்னால் உங்களுக்கு தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. சரியா, ரீடிங்களாப்பா போலாம். அடுத்தது பிளான்ட் செல், அனிமல் செல், டிஃபரன்ஸ் டேபிள் போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க, ஃபர்ஸ்ட் சொல்ல பாயிண்ட் எழுதுங்க. சரியா, பிளான்ட் செல், அனிமல் செல். பிளான்ட் செல்ல செல் வால் இஸ் பிரசன்ட், செல் வால் இருக்கும். அனிமல் செல்ல என்ன இருக்காது அப்படின்னா செல் வால் இருக்காது. சரியா, அப்போ நான் இங்கே வரைகிறேன் பார்த்தீங்களா, இது வந்து பிளான்ட் செல்ல, அனிமல் செல்லா, இது பிளான்ட் செல்லா, அனிமல் செல்லா, பிளான்ட் செல் இல்லை அனிமல் செல், மொத்தமே 2 ஆப்ஷன் தான். ஒன்று பிளான்ட் செல்லாக இருக்கும், எப்படி பிளான்ட் செல்னு சொல்கிறீங்க, ஆனால் இது வந்து அனிமல் செல்லு தான். அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து செல் வால் இல்லை, இது வந்து செல் மெம்பரேன். செல் வால் வேற, செல் மெம்பரேன் வேற. பிளான்ட் செல்ல தான் செல் வால் இருக்கும், அனிமல் செல்ல செல் வால் இருக்காது. நம்மளுக்கு என்ன இருக்கும்னா செல் மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா, பிளான்ட் செல்ல வந்து செல் சுவர் இருக்கும், விலங்கு செல்ல செல் சுவர் இருக்காது. நம்மளுக்கு என்ன இருக்கும், செல் படலம் இருக்கும். அந்த செல் படலத்தோட பேர் வந்து பிளாஸ்மா படலம்னு சொல்லுவாங்க. செல் வால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்பா. ஆனா நம்ம மெம்பரேன் வந்து என்னன்னா வீக்கான மெம்பரேன். இவ்வளவு வீக்கா இருக்கமா நம்ம வந்துட்டு, அதுக்கு காரணம் வந்து நம்மளோட வீக்கான செல் மெம்பரேன் தான். மரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, அதுக்கு காரணம் வந்து அதோட ஸ்ட்ராங்கான செல் வால் தான். மீனிங் புரியுதா, நம்ம மெம்பரேன் ஞாபகம் இருக்கா, உள்ளேயும் வெளியேயும் போகணும் படிச்சோம், ஞாபகம் இருக்கா போன கிளாஸ்ல. இந்த மெம்பரேன் என்ன சொன்ன வந்துட்டு, இட் இஸ் எ செமி பெர்மியபிள் மெம்பரேன்னு சொல்லியிருக்கேனா. அப்படின்னா என்ன மீனிங்கு, தேர்வு கடத்து சவ்வுன்னு அர்த்தம்.
அப்படின்னா பொருள் என்ன ஆகும்னா வெளியேயும் உள்ளேயும் போயிட்டு வந்துக்கிறோம் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு. அதனாலதான் என்ன சொல்றாங்க வந்து செமி பெர்மியபிள்னு சொல்றாங்க. ஆனா செல் வால் அப்படிலாம் போக முடியாது, ரொம்ப ரிஜிட்டா இருக்கும் செல் வால் வந்துட்டு. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க. செல் வால் வேற, செல் மெம்பரேன் வேற. செல் வால் எங்க மட்டும்தான் இருக்கும்? பிளான்ட் செல்ல தான் செல் வால் இருக்கும். அனிமல் செல்ல செல் வால் இருக்காது. நம்மளுக்கு என்ன இருக்கும்? செல் மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனோட பேர் என்னது? பிளாஸ்மா மெம்பரேன். அவ்வளவுதான் மீனிங். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்த கொஸ்டின். ஒரு 4 பாயிண்ட்டை கொடுத்து அதில் பிளான்ட் செல்ல வந்துட்டு எது வந்து கரெக்டே தப்புன்னு கேட்டிருந்தாங்க. அதில் கொடுத்துருந்தாங்க செல் வாலை பற்றி கொடுத்துருந்தாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ரைட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இது எழுதிட்டீங்க. பிளாஸ்டிக்ஸ் வந்து பிளான்ட் செல் என்னவா இருக்கும்னா பிரசண்டா இருக்கும், அனிமல் செல் என்னவா இருக்கும்னா ஆப்சென்டா இருக்கும். ஞாபகம் இருக்கா? பிளாஸ்டிக்ஸ் எங்கே படிச்சோம்? படிச்சு முடிச்சோம். லியூகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், குளோரோபிளாஸ்ட் படிச்சோமே. லியூகோபிளாஸ்ட் என்ன கலர்ல இருக்கும்? கலர்லெஸ். குரோமோபிளாஸ்ட் என்ன கலர்ல இருக்கும்? எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட் கலர்ல இருக்கும். குளோரோபிளாஸ்ட் கிரீன்ல இருக்கும். அந்த பிளாஸ்டிக்ஸ் எங்க மட்டும்தான் இருக்கும்? பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கும். அனிமல் செல்ல என்ன இருக்காது? பிளாஸ்டிக்ஸ் இருக்காது. நம்மளுக்கு பிளாஸ்டிக்ஸ் இருந்தா எப்படி இருப்போம் சொல்லியிருக்கேனா? எப்படி இருக்கும்? காலு ப்ரௌனா இருக்கும், உடம்பெல்லாம் பச்சையா இருக்கும், மண்டை ஆரஞ்சா இருக்கும். அப்படி ஊருக்குள்ள போக முடியுமா? அப்புறம் நல்ல லெவலில் நமக்கு என்ன கிடையாது? பிளாஸ்டிக்ஸ் நம்மளுக்கு ஆப்சண்டா இருக்கு. சரியா? ரைட். அடுத்த பாயிண்ட் மூணாவது இந்த பாயிண்ட் எழுதுங்க. சென்ட்ரியோல்ஸ் வந்துட்டு பிளான்ட் செல் என்னவா இருக்கும்னா ஆப்சண்டா இருக்கும், அனிமல் செல் என்னவா இருக்கும்னா பிரசண்டா இருக்கும். சரியா? அடுத்து நாலாவது பாயிண்ட் இந்த பாயிண்ட். இங்க கவனிங்க. கோல்ஜி பாடிஸ் பார்த்தோம் பாத்தீங்களா? கோல்கை உறுப்புகள்னு சொல்லுவாங்கல்ல. கோல்ஜி பாடிஸ் பார்த்தீங்கன்னா அனிமல் செல்ல அதோட பேரு கோல்ஜி பாடிஸ் தான். அதே கோல்ஜி பாடிஸை பிளான்ட் செல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிக்டியோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா? அனிமல் செல்ல அதோட பேரு கோல்ஜி பாடிஸ் தான், பிளான்ட் செல்ல அதோட பேர் என்னது? டிக்டியோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கோல்ஜி பாடிஸை பிளான்ட் செல்ல எப்படி சொல்லுவாங்க அப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க. டிக்டியோசோம்ஸ் என்று அழைக்கப்படும் செல் உறுப்பு எது? இவ்வளவுதான் கொஸ்டின். அப்பதான் அவனுக்கு ஆப்ஷன் வைக்கிறது ஈஸி. டிக்டியோசோம்ஸ் ஆர் கால்ட் அஸ் டேஷ். இவ்வளவுதான். ஆப்ஷன்ல மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி பாடிஸ், ரைபோசோம்ஸ், வாக்யூல்ஸ் இப்படி கொடுத்து வச்சுறாங்க. மீனிங் புரியுதா? அப்ப டிக்டியோசோம்ஸ்ங்கிறது என்னது? கோல்ஜி பாடிஸை பிளான்ட் செல்ல கூப்பிடக்கூடிய பேர் தான் என்னது? டிக்டியோசோம்ஸ். பயோபிளாஸ்ட்னு ஒன்று இருக்கும், அது எதுன்னு தெரியுமா? பயோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் உறுப்பு வந்து என்னது? அதே தான். ரைபோசோம்ஸ், கோல்ஜி பாடிஸ், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதில் கண்டிப்பாக ஒன்று வராது, நீங்கள் ஃபில்டர் பண்ணிடுவீங்க. கரெக்டாக? எது வராது? கோல்ஜி பாடிஸ் வராது. நானே ஆப்ஷனை கொடுத்து விட்டேன். அப்போ மிச்சம் உள்ள மூணில் ஏதோ ஒன்று. மைட்டோகாண்ட்ரியாவும் கிடையாது. அப்போ வேற என்னென்ன இருக்குது? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ் 2 இருக்குது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மைட்டோகாண்ட்ரியா தான். நம்ம எது வராதுன்னு நினச்சி ஃபில்டர் பண்ணுறது தெரியுது. அது வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவோட பழைய பேர் தான் பயோபிளாஸ்ட். மைட்டோகாண்ட்ரியா கண்டுபிடிச்சது யாருன்னா கோலிக்கர்னு படிச்சிருப்போம். அதை டெவலப் பண்ணவர் யாருன்னா ஆல்ட்மேன்னு படிச்சிருப்போம். அதுக்கு மைட்டோகாண்ட்ரியான்னு பேர் வச்சது யாரு அப்படின்னா பெண்டான்னு சொல்லியிருப்பேன் நான். சரியா? கோலிக்கர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் அந்த பொருளை. கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன பேர் வைக்கிறாரா அப்படின்னா பயோபிளாஸ்ட்னு பேர் வச்சிருவாரு. அதுக்கப்புறம் பெண்டா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? பயோபிளாஸ்ட்ங்கிற பேரை மாற்றி மைட்டோகாண்ட்ரியான்னு பேர் வைப்பாங்க. அப்போ சிம்பிள் மீனிங் என்னது? மைட்டோகாண்ட்ரியாவோட பழைய பேர் என்னது? பயோபிளாஸ்ட். அவ்வளோதான். மீனிங் புரியுதா? அதே மாதிரி கோல்ஜி பாடிஸை பிளான்ட் செல் என்ன சொல்லுவாங்க? டிக்டியோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த பாயிண்ட் வேக்யூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நார்மலா பாத்தீங்கன்னா வேக்யூல்ஸ் என்ன சொன்ன? எம்டி ஸ்பேஸ் சொன்னா இது அனிமல் செல்னா இதான் வேக்யூல்ஸ், இப்படிதான் இருக்கும். சரியா? அதுவே இதான் பிளான்ட் செல்னு வைங்களேன், இது நியூக்ளியஸ், இதுதான் வேக்யூல்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? பிளான்ட் செல்ல இருக்கிறதுல வேக்யூல்ஸ் தான் ரொம்ப பெருசா இருக்கும். என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 2/3 ஆஃப் த செல் வந்து வேக்யூல்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்கான். அப்ப நான் மீனிங் என்னது? 2/3 என்ன அர்த்தம்? 3/2 பங்கு.
அதான் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாக 3 பங்காக எடுத்துங்கப்பா. 3ல் 2 பங்கு என்னவா இருக்கும்னா எம்டி ஸ்பேஸ் வேக்வல்ஸாக தான் இருக்கும் பிளான்ட் செல்லில். திடீர்னு கேட்பாங்க பிளான்ட் செல்லில் எந்த செல் உறுப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு கேட்பாங்க. என்ன செல் உறுப்பு? வேக்வல்ஸ். அவ்வளோ 2/3 வந்து என்னவா தான் இருக்கும்? வேக்வல்ஸாக தான் இருக்கும். அவ்வளோதான். இங்கே வந்து என்னவா இருக்கும்? ஸ்மாலர் இன் சைஸில் இருக்கும். இந்த பாயிண்ட் வேண்டாம்ப்பா, இதை விட்டுருங்க. நமக்கு தெரியாதா? பிளாஸ்டிக்ஸ் இங்கே தான் ப்ரெசென்ட்னா கண்டிப்பாக குளோரோபிளாஸ்ட் இங்கே தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குளோரோபிளாஸ்ட் இங்கே ஆப்சென்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். சரியா? அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட். டோனோபிளாஸ்ட் இங்கே வந்து பிளான்ட் செல்லில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். டோனோபிளாஸ்ட் வந்து பிளான்ட் செல்லில் ஆப்சென்ட்டாக இருக்கும். அது அனிமல் செல்லில். டோனோபிளாஸ்ட் எங்கே படித்தோம் நம்ம? அது அடுத்த கேள்வி. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போதையே கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். டோனோபிளாஸ்ட் எங்கே படிச்சிருக்கோம் நம்ம? இது ஒரு குரூப் 4 கொஸ்டின் போன டைம் சொல்லியே சொன்னேன் நான். இதுக்கான க்ளூ வேர்டு இங்கேயே தான் இருக்குது. இதுக்கான க்ளூ வேர்டு இங்கேயே தான் இருக்கு. இதுக்கு முந்தின பாயிண்ட்ல தான் பார்த்தோம் நம்ம. அது இந்த வேக்வால்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த வேக்வால்ஸ் வந்து எப்பவுமே 2 லேயர்ல தான் இருக்கும். இப்படி இருக்கும். இந்த வேக்வால்ஸோட அவுட்டர் லேயருக்கு பேரு தான் டோனோபிளாஸ்ட் அப்படின்பாங்க. அந்த டோனோபிளாஸ்ட் எங்க மட்டும்தான் இருக்கும்? பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கும். அனிமல் செல்ல ஆப்சென்ட்டா இருக்கும். டயக்ராம் நான் வரைஞ்ச தப்பு கரெக்டா? அதை பிளான்ட் செல்ல அனிமல் செல்ல வரைஞ்சிருக்கேன் நான். அனிமல் செல்ல சிங்கிள் லேயர்ல தான் வேக்வால்ஸ் இருக்கும். பிளான்ட் செல்ல தான் என்ன இருக்கும்? டபுள் லேயர்ல வேக்வால்ஸ் இருக்கும். அந்த டபுள் அவுட்டர் லேயருக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா டோனோபிளாஸ்ட் அப்படின்பாங்க. சரியா? எழுதிங்க. வரிசையா பாயிண்ட் எழுதிங்க. நான் சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணேன்? அதுக்கு மேலே வரைஞ்சிக்கிட்டேன் அவுட்டர் லேயரை. அது புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் போதும். அவ்வளோதான். நான் வரைஞ்சது தப்புன்னு தெரிஞ்சால் போதும். ஒரு சிலர் தமிழில் இருக்கும்போது ஒரு தமிழில் சொல்கிறேன், எழுதிங்க இல்லாட்டி. சரியா? தமிழ்ல இருந்தா இருக்கு பாருங்க. இதற்கு செல் சுவர் உள்ளது, செல் சுவர் கிடையாது. இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. அடுத்து ரெண்டாவது என்ன எழுதுறது? ரெண்டாவது என்ன இருந்துச்சு? கணிகங்கள் உள்ளது, கணிகங்கள் கிடையாது. அடுத்து மூணாவது சென்ட்ரியோல்களா? இந்த இருக்கு பாருங்க, இது சென்ட்ரியோல்ஸ். அடுத்து நாலாவது கோல்ஜி பாடிஸ், பிளான்ட் செல்ல டிக்டியோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேக்வால்கள். அடுத்து லாஸ்ட்டு டோனோபிளாஸ்ட் சப். அவ்வளோதான். சென்ட்ரியோல்ஸ் வந்து பிளான்ட் செல்ல இருக்காது, இப்போ அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும். அது பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் நான். சென்ட்ரியோல்ஸ் பற்றி அடுத்த பின்னாடி பார்ப்போம்னு சொன்னேன் நான். அடுத்த ஹெட்டிங் வந்து நியூக்ளியஸ் ஹெட்டிங் போட்டுங்க. உட்கரு. நியூக்ளியஸ் அப்படின்னா உட்கருன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது யாரு? செல்லை கண்டுபிடிச்சது யாரு? செல்ல 3 பேர் சொன்னேன் வரிசையா. அது ஒன்று ஒவ்வொரு ஆள். செல்லை கண்டுபிடிச்சது ஒரு ஆள், நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது ஒரு ஆள், செல் தியரியை சொன்னது ஒரு ஆளுன்னு சொல்லி 3 பேர் சொல்லியிருப்பேன் நான். செல்லை கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக், கரெக்டா? நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது யாரு? அதுல இருந்தே க்ளூ வேர்ட் இருக்கும். ராபர்ட் பிரவுன். செல்லை கண்டுபிடிச்சது ராபர்ட் ஹூக், நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது யாரு? அவர் பேரு ராபர்ட் பிரவுன். சரியா? எழுதிங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல அதான் முதல் பாயிண்ட் எழுதிருப்பீங்க செல் பயாலஜிலேயே. இருக்கா? பத்திரமா இருக்கா? சரி, கவனிங்கப்பா. ரைட். நியூக்ளியஸ்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 2 பொருளை பற்றி மட்டும் படித்தா போதும். கவனிங்க. நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு 2 பொருள் தான் முக்கியம். ஒன்று இந்த நியூக்ளியோலஸ், இங்கே இருக்கு, இந்த இருக்கு நியூக்ளியோலஸ். இன்னொன்று இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம். இந்த 2 பொருள் தான் முக்கியமானது. மற்றெல்லாம் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, பெருசாக தேவைப்படாது ஒன்றும். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம். இந்த இருக்கு பாருங்க, குரோமாட்டின் ரெட்டிகுலமும் இந்த நியூக்ளியோலஸ், இந்த 2 தான் முக்கியம். நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா? நம்மளோட மரபு பண்புகள், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே செல்லில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம்ல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம்ல தான் என்னவா மாறும் அப்படின்னா குரோமோசோமா பிரியும். மீனிங் புரியுதா? நம்மளோட டிஎன்ஏ எல்லாமே எங்கே தான் இருக்கும்? இதுக்குள்ளே தான் இருக்கும். எடுக்கிறாங்களப்பா, ஜெனட்டிக் டேட்டா எடுக்கிறாங்களே, அதெல்லாம் செல்லில் தான் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் தான். இந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் தான் என்னவா பிரியும்னா குரோமோசோமா பிரியும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கண்டென்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிடுவாங்க ஃபுல்லாக வந்துட்டு. சரியா? ரைட். ரெண்டாவது இந்த நியூக்ளியோலஸ்.
இந்த நியூக்ளியோலஸை பற்றி தெரிய வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு செல் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த செல்லை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாரா அப்படின்னா இந்த நியூக்ளியஸ். ஒரு செல்லை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலிங் சென்டர் யாரா அப்படின்னா நியூக்ளியஸ். ஆனால் அந்த நியூக்ளியஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாரா அப்படின்னா இந்த நியூக்ளியோலஸ். உட்கரு திரள் அல்லது உட்கரு மணி அப்படின்பாங்க. அப்போ மீனிங் என்னது? இந்த நியூக்ளியோலஸ் சொல்றதை தான் யாரு கேட்பா? இந்த நியூக்ளியஸ் கேட்கும். இந்த நியூக்ளியஸ் சொல்றதை யாரு கேட்பா? இந்த ஒட்டுமொத்த செல்லுமே கேட்கும். அப்போ அல்டிமேட்டா கண்ட்ரோலிங் சென்டர் வந்து யாரு? இந்த நியூக்ளியோலஸ் தான். மீனிங் புரியுதா? ஸோ அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா செல் ஆர்கனைசர்னு சொல்லுவாங்க, செல்லின் தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட் தான். கண்டுபிடிச்ச ஒரு பேரு ராபர்ட் பிரவுனு. அதுக்குள்ள 2 முக்கியமான பொருள் இருக்குது. ஒன்று நியூக்ளியோலஸ், இன்னொன்று குரோமாட்டின் ரெட்டிகுலம். அதுல குரோமாட்டின் ரெட்டிகுலம்ல ஒரே ஒரு பாயிண்ட் என்னது? ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும்னா இந்த ரெட்டிகுலம்ல தான் ஸ்டோர் ஆகும். அந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த நியூக்ளியஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலிங் சென்டர் வந்து யாரா அப்படின்னா இந்த நியூக்ளியோலஸ். ஸோ அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா செல் ஆர்கனைசர்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் மொத்த பாயிண்ட். எழுதிங்க. இதுல டிஎன்ஏ எங்க இருக்குன்னு கேட்டிருக்காப்பா. நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ செல்லுக்குள்ள இருக்குன்னு தெரியும், நியூக்ளியஸ் தெரியும். ஆனா ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் வந்து என்னது? குரோமாட்டின் ரெட்டிகுலம் தான். புரியுதா? அதே மாதிரி செல்லுல டிஎன்ஏ வேற எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியால இருக்கும்பா. செல்லுல நியூக்ளியஸை தவிர இந்த டிஎன்ஏ வந்து வேற எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியால இருக்கும் கொஞ்சமா. அது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. சும்மா சிம்பிளா தெரிஞ்சுக்கங்க ஒரு வார்த்தை. சிலர் வந்து என்ன கொடுப்பா தெரியுமா? நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா அப்படி கொடுத்து விட்டு போத் ஏ அண்ட் டி அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆன்சரு? ஏ அண்ட் பி வந்து ஆன்சர். ஏன்னா நியூக்ளியஸ்ல இருக்கும், மைட்டோகாண்ட்ரியால டிஎன்ஏ இருக்கும். அதை மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தமிழ்ல இருந்தா இருக்கு பாருங்கப்பா. நோட் பண்ணிட்டீங்களா? ரைட், அவ்வளோதான். அதில் ஒன்றும் இல்லை, உட்கருத்திரல் அந்த வார்த்தை மட்டும் தெரிஞ்சா போதும். உட்கருத்திரல் உட்கரு மணின்னு சொல்லுவாங்க. மரபு பண்புகள் ஃபுல்லாக குரோமாட்டின் வலை வந்து குரோமாட்டின் வலை பின்னல் அப்படின்பாங்க. அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அவ்வளோ சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோமோசோம் பற்றி பார்க்க போகிறோம். உடம்பு மொத்தம் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும் பார்த்துட்டீங்களா? ஆன்சர் இருக்குல்ல? நம்ம உடம்புல மொத்தோட க்ளோஸ் பண்ணுங்க எல்லாரும். நம்ம உடம்புல மொத்தம் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும்? எப்படி பார்த்தா பார்த்தியா? அதை கூட ஒழுங்காக பார்த்தியாடா? வேகமாக பார்த்து ஒழுங்காக பார்க்கல. கூட எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும்? 23 இல்லை, 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். 23 இணைகள் இருக்கும். அல்லது நம்பர்லன்னு சொல்லலாம் 46 நம்பர் சொல்லலாம். அதில் 22 பேரை என்ன சொல்லுவாங்க? ஆட்டோசோம்ஸ் அல்லது என்ன சொல்லுவாங்க? பாடி குரோமோசோம்னு சொல்லுவாங்க. கவனிங்க, இப்போ எழுத வேணாப்பா. 22 பேர் ஆட்டோசோம்ஸ் அல்லது என்ன சொல்லுவாங்க? பாடி குரோமோசோம் சொல்லுவாங்க. அந்த 22 பேர் தான் என்னது? நம்மளோட பாடி கேரக்டர் சொல்லக்கூடியது. ஹைட்டா இருக்கானா, குட்டியா இருக்கானா, கண் எப்படி இருக்கு, கலர் எப்படி இருக்கு, எல்லாமே என்னது? அந்த 22 பேர் சொல்லக்கூடியது. இந்த ரிமைனிங் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லோசோம்ஸ் அல்லது என்ன சொல்லுவாங்க? செக்ஸ் குரோமோசோம், பால் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேர் தான் என்னது? மேலா ஃபீமேலான்னு சொல்லக்கூடியது. சரியா? அடுத்து பார்க்கும்போது என்ன பண்ணணும்? கரெக்டாக ஒழுங்கா பார்த்துடணும். சரியா? அந்த ஒரு பேர் தான் என்னது? XX, இன்னொன்று என்னது? XY. XX என்னது? XX கேட்டேன், XY கேட்கல நான். XX என்னது? எவ்வளோ நடத்தினால தப்பாவே ஆன்சர் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்படிதானே? XX யாருன்னு கேட்டேன். ஃபீமேல் தான். XXங்கிறது பார்த்தா ஃபீமேல். XY வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல். மேலுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44 + XY இருக்கும். ஃபீமேலுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44 + XX இருக்கும். அவ்வளோதான். கேட்ட உடனே மாறிடக்கூடாது. ஸ்ட்ராங்காக என்ன பண்ண பாயிண்ட் அப்படி நின்றுணும், அப்படி வந்துடும். அவ்வளோதான். சரியா? மொத்தம் 46 குரோமோசோம்ல 22 ஆட்டோசோம்ஸ், ஒரு பேர் வந்து என்னதுன்னா அல்லோசோம்ஸ். அது வந்துட்டு சரியா? ரைட். இப்போ எழுதிங்க. மொத்தம் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், 23 இணைகள் இருக்கும், அல்லது நம்பர்ல 46. அதுல 22 பேரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டோசோம்கள் அல்லது உடல் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் ஒரு பேரை வந்துட்டு அல்லோசோம்கள் அல்லது பால் குரோமோசோம் சொல்லுவாங்க. பால் குரோமோசோம் அல்லது இனப்பெருக்க குரோமோசோம் எதனாலும் சொல்லுவாங்க. எல்லா பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நானே சொல்லிடுவேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னால் நான் சொல்கிறேன். நான் எனக்கு தெரியும்ல எந்தெந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன்னு தெரியும். குரோமோசோம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். கரெக்டாக?
முக்கால்வாசி பேரில் இருக்கும். பேர்னா எப்படி இப்படி இருக்கும். இது நான் சிங்கிளாக வரைஞ்சி போட்டிருக்கேன். இதுக்கு பேர் குரோமேட்டிட். கரெக்டா? இது ஒரு குரோமேட்டிட். அதே மாதிரி இதில் இப்படி இது வரும். இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட். தெரியுதா? இது ஒரு குரோமேட்டிட், அதே மாதிரி இது ஒரு குரோமேட்டிட். டயக்ராமில் பாருங்க. இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட். இந்த ரெண்டு குரோமேட்டிடும் ஜாயிண்ட் ஆயிருக்கிற அந்த சென்ட்ரல் பிளேஸ்க்கு பேரு சென்ட்ரோமியர். ரொம்ப முக்கியமானது. சென்ட்ரோமியருக்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன். கைனட்டோகோர் அப்படின்பாங்க. முக்கியமானது. இதான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ரெண்டு குரோமேட்டிடு ஜாயிண்டா இருக்க சென்ட்ரல் பிளேஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அவன் ஆப்ஷன்ல வந்து சென்ட்ரோமியர் தர என்ன கொடுத்துருந்தா கைனட்டோகோர் கொடுத்துருந்தான். சரியா? எழுதிக்கங்க. டயக்ராம் வரைஞ்சிக்கங்க. இந்த டயக்ராம் வரைஞ்சி இந்த குரோமேட்டிட், சென்ட்ரோமியர், கைனட்டோகோர் மூணுமே எழுதி வச்சுக்கோங்க. பார்ட் எழுதி வச்சுக்கோங்க. இந்த டெர்மினல் பார்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டீலோமியர். இந்த எண்டு பார்ட்டுக்கு பேரு டெலோமியர். சென்டர் பார்ட்டுக்கு பேரு சென்ட்ரோமியர். அதுக்கு என்ன ஒரு பேரு? கைனட்டோகோர். தமிழ் வேணுமாப்பா? தமிழ் பார்த்து எழுதுறீங்களா? வார்த்தை மட்டும் என்ன போட்டுருங்க. சென்ட்ரோமியர், இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ. சரியா? அடுத்து மொத்தம் வந்து 4 டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குப்பா. டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக் இன்னொரு பேர் ராட் ஷேப்டு குரோமோசோம்னு சொல்லுவாங்க. உருளை வடிவ குரோமோசோம் அல்லது கோல் வடிவ குரோமோசோம் சொல்லுவாங்க. சப்மெட்டாசென்ட்ரிக் இன்னொரு பேர் ஜே வடிவ குரோமோசோம் அல்லது எல் ஷேப்டு குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாசென்ட்ரிக் இன்னொரு பேர் வி வடிவ குரோமோசோம், வி ஷேப்டு குரோமோசோம்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்துட்டு 4 டைப் ஆஃப் குரோமோசோம். டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக். இந்த பாருங்க. இது டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக். என்ன ராடு மாதிரி தெரியுதா? ராட் ஷேப்டு. சப்மெட்டாசென்ட்ரிக் வந்து ஜே வடிவ இப்படி தான் இருக்கும். ஜே வடிவ குரோமோசோம் அல்லது என்ன சொல்லுவாங்க? எல் வடிவ குரோமோசோம் சொல்லுவாங்க. இது இப்படி இருக்குல்ல, இது அப்படியே பிடிச்சி திருப்புனா இப்படி மேலே வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது? எல் மாதிரி ஆயிருமா? அதான் ஜே வடிவம் அல்லது என்னது? எல் வடிவம். இதை இப்படி திருப்புனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஜே மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான். மீனிங் புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. மெட்டாசென்ட்ரிக் வந்து என்னது? வி வடிவ குரோமோசோம். அதே ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல அது கீழே கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? இதை கேட்டிருந்தாங்க. ஜே வடிவ குரோமோசோமோட இன்னும் ஒரு பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு முந்தின கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? சென்ட்ரோமியர், கைனட்டோகோர் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த கேள்வி இது. புக்ல ஒரே பேஜ்ல தான் இருக்கும். ஒரே பேஜ்ல அடுத்தடுத்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு சரியா? எழுதிச்சுங்க. தமிழ்ல வேணா தமிழ் எடுத்து காமிக்கிறேன்ப்பா. இங்கிலீஷ் எழுதிக்கிட்டப்பா. இங்கிலீஷ் எழுதுறேன்னா எழுது, தமிழ் எடுத்து காமிச்சிடுறேன். டயக்ராம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. டயக்ராம் வரைஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 4 டைப் ஆஃப் குரோமோசோம்ல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருப்பேன். எந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன்? இந்த 4 டைப் ஆஃப் குரோமோசோம்ல ஷேப்பை தவிர நம்மளுக்கு வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அது ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன். 4 டைப் ஆஃப் குரோமோசோம் வரைஞ்சிருக்கேன்னா 4 டயக்ராம்லயே ஷேப்பை தவிர உங்களுக்கு வேற என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? வேறுபாடு வேற என்ன தெரியுது உங்களுக்கு? அதான் கொஸ்டின் கேட்டேன். எல்லாத்துலயுமே 2 குரோமேட்டிட் இருக்குது. இதான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன். அதை எதை திரும்ப இன்றைக்கு கேட்கிறேன். இதுல மட்டும் எத்தனை குரோமேட்டிட் இருக்குது? சிங்கிள் குரோமேட்டிட் இருக்குது. அவ்வளவுதான். புரியுதா? ஏன்னா இப்போ வர எக்ஸாம்பிள் என்ன கேட்குறானே தெரியல. சும்மா ஹெட்டிங் போட்டுங்க. அன்யூஸ்வல் குரோமோசோம்ஸ் ஹெட்டிங் போட்டுங்க. அன்யூஸ்வல் குரோமோசோம்ஸ் ஹெட்டிங் போட்டு இந்த 2 மட்டும் எழுதுங்க. பி குரோமோசோம், டபுள் மினிட்ஸ் குரோமோசோம். இந்த 2 வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபார் அன்யூஸ்வல் குரோமோசோம். அசாதாரண குரோமோசோம். அசாதாரண இல்லை, அசாதாரண குரோமோசோம் போட்டுங்க தமிழ் எழுதும்போது. அன்யூஸ்வல் குரோமோசோம் இதெல்லாம் எழுத வேணாம்ப்பா. அப்புறம் நார்மல்ல இருந்து என்னது அப்நார்மலா இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ். அதுல ஒன்று பி குரோமோசோம், இன்னொன்று என்னது டபுள் மினிட்ஸ் குரோமோசோம். அந்த பேரை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம்.
அதில் எக்ஸாம்பிளில் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியணும். டபுள் மினிட்ஸ்னுங்கிறது ஒரு குரோமோசோமோட பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஆப்ஷனில் நமக்கு தேவைப்படும் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு. சரியா? அடுத்து பி குரோமோசோம் இருக்குல்ல, அதுக்கு இன்னும் ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நியூமரரி குரோமோசோம் அல்லது அக்சசரி குரோமோசோம்னு சொல்லுவாங்க. எழுதிங்க. பி குரோமோசோமுக்கு இன்னும் ஒரு பேர் சூப்பர் நியூமரரி குரோமோசோம் அல்லது அக்சசரி குரோமோசோம். ஆர் அக்சசரி குரோமோசோம். இதெல்லாம் கேட்டது கிடையாது. இப்பெல்லாம் எங்கேயாவது கேட்கலாம் தெரிய மாட்டேங்குதுல, திடீர்னு கேட்ட வருஷம் என்ன பண்ணுவீங்க? மாட்டிக்கிடுவீங்களா? அதனாலதான் உங்களுக்கு மெயின்ஸ்ல குரோமோசோம் பார்த்து எழுத சொல்ல, நீங்க என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்ல வந்துட்டு சேர்த்து அதுல எழுதி விடலாம் கண்டென்ட்ல வந்துட்டு. அடுத்து டபுள் மினிட்ஸ் குரோமோசோம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள், அதெல்லாம் வேணாம். டபுள் மினிட்ஸ் குரோமோசோம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் செல். இதை மட்டும் எழுதிங்க. டபுள் மினிட்ஸ் குரோமோசோம் அக்கையர் இன் கேன்சர் செல். கேன்சர் செல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக யார் இருப்பா அப்படின்னா டபுள் மினிட்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். நம்ம கேன்சர் செல்லுக்கு வந்து என்ன மருந்து கொடுத்தாலுமே நமக்கு அது ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. பார்த்துருக்கீங்களா? கேன்சர் இன்ன வரைக்கும் என்ன கிடையாது, கியூர் கிடையாது. சரியா? டெத்தை தள்ளி போடலாம், கியூர் கிடையாது. அதுக்கு காரணமானது யாருன்னா அந்த குரோமோசோம் தான். நீங்க என்ன கேன்சர் ட்ரக் கொடுத்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி செல் என்ன பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ண வைக்கிறது யாரா அப்படின்னா அந்த குரோமோசோம் தான். ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் என்ன அர்த்தம்? நீ எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கு வேலை செய்யாம பாத்துக்கிறது யாரு? இந்த குரோமோசோம் தான். தெரிஞ்சுக்கங்க. திரும்ப கேன்சர் செல்ல வந்து எந்த டைப் ஆஃப் குரோமோசோம் இருக்குன்னு கேட்டு வைப்பாங்க. எந்த குரோமோசோம் இருக்கும்? டபுள் மினிட்ஸ் குரோமோசோம் வந்து கேன்சர் செல்ல காணப்படக்கூடியது. அவ்வளவுதான். மீனிங் புரியுதா? which show resistance against drugs னா மீனிங் என்ன அர்த்தம்? மருந்து மாத்திரைக்கு வேலை செய்யாம இருக்கிறது. கேன்சர் செல்ல மருந்து மாத்திரைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது இல்ல, அது காரணம் வந்து யாரு? அந்த கேன்சர் செல்ல என்ன டைப் ஆஃப் குரோமோசோம் இருக்கும்? டபுள் மினிட்ஸ் குரோமோசோம் இருக்கும். அதுதான். அடுத்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம் போட்டுக்கங்க. ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம், அன்யூசுவல் குரோமோசோம் வேற, ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம் வேற. சிறப்பு வகை குரோமோசோம் அது கீழே அப்படியே எழுதிங்க. அவ்வளவுதான். அந்த இடத்துலயே ரெண்டே ரெண்டு தான். பாலிட்டின் குரோமோசோம், லாம்ப் பிரஷ் குரோமோசோம். இது ரெண்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அன்யூசுவல் குரோமோசோம் 2, ஸ்பெஷல் டைப் ஆஃப் குரோமோசோம் 2. அவ்வளவுதான். அன்யூசுவல் என்னென்ன படித்தோம்? பி டைப், பியும் டபுள் மினிட்ஸும் படித்தோம். பிக்கு இன்னும் ஒரு பேரு அக்சசரி சூப்பர் நியூமரரி படித்தோம். டபுள் மினிட்ஸ்ல ஒரே ஒரு என்ன படித்தோம்? கேன்சர் செல்ல காணப்படக்கூடியது. அவ்வளவுதான். அடுத்து என்ன படிக்கிறோம்? ஸ்பெஷல் டைப். அதுல பாலிட்டின் குரோமோசோம், லாம்ப் பிரஷ் குரோமோசோம். அவ்வளவுதான். எல்லாமே 10th வரைக்கும் உள்ள புக்ல இருக்காது. எல்லாமே எந்த புக்கு? எல்லாமே 11th 12th இருக்கிறது. ஓகேவா? பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். லாம்ப் பிரஷ்னா விளக்கு தூரிகை. வேண்டாம். தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும் குரோமோசோம் வந்துட்டு. லாம்ப் பிரஷ் மாதிரி. அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க? செல் டிவிஷன் ஹெட்டிங் போட்டுங்க. செல் பிரிதல் உங்களுக்கு இருக்கும்ப்பா, நீங்க எழுத தேவையில்ல. உங்களுக்கு நோட்ல எழுதிருப்பீங்க. செல் டிவிஷன், செல் பிரிதல் அப்படின்பாங்க. சரியா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் செல் டிவிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் செல் வந்து ஏன் பிரியணும்? செல்லு வந்து ஏன் பிரியணும் அப்படின்னா மீனிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அடிபட்டு எங்கேயாவது செல்லு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா செல்லை வந்து யாரு போட்டு தள்ளுவா?
செல்லை போட்டு தள்ளுறது. லைசோசோம் தான் செல்லை போடுறது. பார்த்தா ஞாபகம் இருக்கா? என்னது பார்த்துருக்கோம் நம்ம? சூசைடல் பேக்ஸ்னு எதை படிச்சிருப்போம்? லைசோசோம் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? செல்லின் தற்கொலை பைகள்னு படிச்சிருப்போம். லைசோசோம் வந்துட்டு செல்லுக்கு ரொம்ப அடிபட்டுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா செல்லை வந்து யார் போட்டு தள்ளுவோம்? லைசோசோம் தான் போட்டு தள்ளும். ஞாபகம் இருக்கா இல்லையா? போன கிளாஸ் தான் பார்த்தோம் நம்ம வந்துட்டு. லைசோசோமுக்கு மொத்தம் 3 பேர் படித்தோம். செல்லின் தற்கொலை பைகள், செல்லின் செரிமான பைகள், செல்லின் துப்புரவாளர்கள்னு 3 பேர் படிச்சிருப்போம் நம்ம. அதில் மெயின் தற்கொலை பைகள் தான். சரியா? ஒரு இடத்துல 10 செல் இருக்குது, கரெக்டா? ஒரு செல்லு செத்து போயிருச்சு. இப்போ எத்தனை செல் இருக்குது? எனக்கு எத்தனை செல் வேணும்? ஒரு செல் வேணும். அப்போ அந்த ஒரு செல் என்ன ஆகும்னா, என்ன ஆகாது? குட்டியிலேருந்து பிறந்து என்ன ஆகாதுன்னா வளராது. அந்த ஒரு செல் என்ன ஆகும்னா, இன்னும் ஒரு செல் இருக்கு, இந்த 9 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 9 என்ன ஆகும்னா 8 + 1 பிரியும். பிரிஞ்சு இந்த ஒரு செல் என்ன ஆகும்னா பாதியா டிவைட் ஆகும். இப்போ எத்தனை செல் ஆச்சு? 8, இது 9, இது 10. 10 டேலி ஆயிடுச்சா? இந்த ப்ராசஸ் தான் செல் டிவிஷன் சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா? அதுல 10 செல் இருக்குது, ஒரு செல் செத்து போச்சு, 9 இருக்குது. எனக்கு ஒரு செல் வேணும். அந்த ஒரு செல் குட்டியில இருந்து பிறந்து என்ன ஆகாதுன்னா வளராது. இந்த 9 என்ன ஆகும்னா 8 + ஒரு செல்லா பிரிஞ்சு இந்த ஒரு செல் என்ன ஆகும்னா பாதியா டிவைட் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செல் டிவிஷன் சொல்லுவாங்க. செல் பிரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா? மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் செல் டிவிஷன் இருக்கு. என்னென்ன இருக்குது? மைட்டாசிஸ், மியாசிஸ், ஏமைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மைட்டாசிஸ் எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிளேஸ் அட் பாடி செல்ஸ். நம்ம உடல் செல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சாகிற வரைக்கும் மைட்டாசிஸ் நடக்கும். இப்போ நிற்கிறேன்னா செல் செத்து போகும், உடனே உற்பத்தி ஆகும். குத்துறனா செல்லு செத்து போகும், கீறுதனா செல்லு செத்து போகும். இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்லயுமே செல்லு செத்து போகும். இந்த செகண்ட்ல என்ன ஆகும்னா மைட்டாசிஸ் நடந்து என்ன ஆகும்னா செல்லு வந்து என்ன பண்ணிடும்? டேலி பண்ணிடும். அது மைட்டாசிஸ். மியாசிஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், இனப்பெருக்க செல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் மியாசிஸ். மியாசிஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்போதான் மியாசிஸ் நடக்கும். சரியா? 44 + XX யாரு? ஃபீமேல். 44 + XY மேல். டவுட் இருக்கா யாருக்காச்சும்? ரீப்ரொடக்ஷன் அப்போ என்ன ஆகும்னா ஓவம்ல இருந்து என்ன ஆகும்னா ஒரு பிரியும். அதே மாதிரி ஸ்பெர்ம்ல இருந்து என்ன ஆகும்னா ஒரு பார்ட் பிரியும். இந்த ரெண்டும் சேர்ந்து சைகோட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ ஃபீமேல்ல வந்து ரெண்டுமே எக்ஸ் தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு எக்ஸ் தான் வந்தாகணும். மேல் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்குது. ஒருவேளை இங்க இருந்து எக்ஸ் வருது அப்படின்னா இங்க என்ன குழந்தை ஃபார்ம் ஆகுது? ஃபீமேல் பேபி வந்து உருவாகுது. ஒருவேளை இங்க இருந்து எக்ஸுக்கு பதிலாக ஒய் வருது அப்படின்னா இங்க என்ன குழந்தை உருவாகுது? மேல் பேபி வந்து உருவாகுது. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த கண்டிஷனை வந்து 2n கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2n எப்பவுமே டிப்ளாய்ட்ல தான் இருக்கும். இது வந்து என்னது? n. கரெக்டா? இதுவும் n. இந்த ரெண்டு சேர்ந்து இங்க என்ன ஃபார்ம் பண்ணுது? 2n வந்து ஃபார்ம் பண்ணுது. கரெக்டா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இங்க 44 46 இருக்குது, இங்க எத்தனை தான் இருக்கு? 23 தானே இருக்குது. அப்ப அதை n போட்டிருக்கேன். இங்க 23 தான் வருது n. இந்த ரெண்டு n என்ன ஃபார்ம் பண்ணுது? 2n வந்து ஃபார்ம் ஆகுது. இங்க 2nல இருந்து என்னவா குறையுது? எனக்கு என்ன குறையுதா? அதே மாதிரி இங்கே 2nல இருந்து எனக்கு என்னவா குறையுது? என்ன குறையுதா? ஸோ மியாசிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குன்றல் பகுப்பு அப்படின்பாங்க. ஏன் சொல்றாங்க தெரியுதா உங்களுக்கு? ரிடக்ஷன் ஏன் சொல்றாங்க? இதனாலதான் ரிடக்ஷன் டிவிஷன் சொல்றாங்க. மைட்டாசிஸ் இங்க நடக்குது பாடி செல்ஸ். மியாசிஸ் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். எப்ப நடக்கும்? அட் த டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மியாசிஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க? ரிடக்ஷன் டிவிஷன், குன்றல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டேன். மூணாவது ப்ராசஸ் என்னது? இது எப்படி படிக்கணும்? ஏமைட்டாசிஸ். எப்படி படிக்கக்கூடாது? அமிட்டாசிஸ்ன்னு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? ஏமைட்டாசிஸ். ஏ வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ஏ வந்து என்ன சொல்லியிருக்கேன்? சத்தமா சொல்லு. ஆப்சண்ட். ஏ வந்தாலே ஆப்சண்ட்னு அர்த்தம். அப்ப மைட்டாசிஸ் இஸ் ஆப்சண்ட். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏமைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமைட்டாசிஸ் எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் செல்ஸோட பேர் என்னது?
பிரெயின் செல்ஸோட பேர் என்னது? நியூரானா நெஃப்ரானா? அதில் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பிரெயின் செல்ஸோட பேர் என்ன? சரி, அப்போ நெஃப்ரான்ங்கிறது என்னது? கிட்னி செல்ஸோட பேர் தான் என்னது? நெஃப்ரான்னு சொல்லுவாங்க. பிரெயின் செல்ஸோட பேர் வந்து என்னதுன்னா நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ஏமைட்டாசிஸ் அப்படின்னா. சரியா? இப்போ என்கிட்ட வந்துட்டு 10 நியூரான்ஸ் இருக்குது. சரியா? 10 நியூரான் இருக்கு, கவனிங்க. அதுல ஒரு நியூரான் செத்து போச்சு, 9. அடுத்து என்ன ஆகும்? எப்படி ஆட் ஆகும்? இந்த 9 என்ன ஆகும்? 8 பிளஸ் 1 பிரிஞ்சு இந்த 1 என்ன ஆகும்? பாதியா டிவைட் ஆகும். கரெக்டா? அப்ப அந்த ப்ராசஸ் தானே மைட்டாசிஸ். அதனப்ப மைட்டாசிஸ்லயே பார்த்தோம். அப்ப அதே ஏன் மைட்டாசிஸ்ல எப்படி பார்க்க முடியும் நம்ம? அப்புறம் ஏன் மைட்டாசிஸ் அதுக்கு ரெண்டுக்கு பிரிச்சு பேர் வைக்கிறாங்க? ரெண்டு சேம் தானே. அப்ப என்ன மீனிங்? எங்கே ஸ்டாப் ஆகும்? 10 நியூரான்ஸ் இருக்குது, ஒன்று செத்து போச்சுன்னா 9, அவ்வளவுதான். இன்னொன்று செத்து போச்சா 8 நியூரான்ஸ், அவ்வளோதான். இன்னொன்று செத்து போனால் 7, அவ்வளோதான். திரும்ப நியூரான்ஸ் எனக்கு என்ன ஆகாது? உற்பத்தி ஆகாது. ஏன்னா இங்கே என்ன ப்ராசஸ் அங்கே வந்துட்டு ஏமைட்டாசிஸ் ப்ராசஸ். வயசானவங்களுக்கு பழசு மறக்குது பார்த்தீங்களா? அது காரணம் வந்து என்னது? நியூரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ மொத்தமாக அழிஞ்சு அவர் என்ன பண்ண போறாரு? டிக்கெட் வாங்க போறாருன்னு அர்த்தம். அவர் அவ்வளோதான் வந்துட்டு. ஏன்னா இங்கே என்ன ப்ராசஸ் அங்கே வந்துட்டு ஏமைட்டாசிஸ் ப்ராசஸ். மீனிங் புரியுதா? மைட்டாசிஸ்னா என்ன, ஏமைட்டாசிஸ்னா என்ன, மியாசிஸ்னா என்ன, மூணுக்கு என்ன பண்ணிச்சேங்க? தெளிவாக எழுதிச்சேங்க. மைட்டாசிஸ் எங்கே நடக்குது? டேக்ஸ் பிளேஸ் அட் பாடி செல்ஸ். மியாசிஸ் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், ரிடக்ஷன் டிவிஷன். ஏமைட்டாசிஸ் அப்படி மீனிங் என்னது? செல் டிவிஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். எங்கே நடக்குது? பிரெயின் செல்ஸ். பிரெயின் செல்ஸோட பேரு நியூரான்ஸ். எழுதிச்சேங்க தெளிவா, முக்கியமானது. அதே மாதிரி திரும்ப புதுசாக வர்றவங்க பழைய டாபிக் என்னென்ன எழுதுறதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு அட்டன் பண்ண டாபிக்லாம். சரியா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்பவும் வந்துட்டு எப்படி போன கிளாஸ் எல்லாருமே ரெண்டாக வந்திருக்க மாட்டீங்க. அதில் பாதி பேர் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துருப்பேன், செகண்ட் ஹாஃப் வந்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணிச்சிங்க? முன்னாடியே கணக்கு பண்ணி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அதே டாப்பிக்கை மறுபடியும் விட்டுறாதீங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மைட்டாசிஸ், மியாசிஸ், ஏமைட்டாசிஸ். அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க? மைட்டாசிஸ் ஹெட்டிங் போட்டுங்க. மைட்டாசிஸ் மட்டும் தான் கொஸ்டின் கேட்குறாங்க, மியாசிஸ் கேட்குறதே கிடையாது. சரியா? மைட்டாசிஸை மட்டும் என்ன பண்ணிட்டு போயிடலாம், பார்த்துட்டு போயிடலாம். பேசிக்காக இது வரைக்கும் மியாசிஸ் கொஸ்டினே கேட்டு நான் பார்த்ததே இல்லை. மேபி அந்த லேப் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி எக்ஸாம் வருது பார்த்தீங்கன்னா, குரூப் 3, அதில் தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு வைக்கிறாங்க எங்கேயாச்சும் இருந்து. மற்றபடி நம்மளுக்கு குரூப் 2, குரூப் 4, குரூப் 1ல் மியாசிஸ்லேருந்து கொஸ்டினே கேட்குறது கிடையாது. சரியா? மைட்டாசிஸ் கேட்டால் ரொம்ப நாள் ஆச்சு. மைட்டாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்கப்பா, மொத்தம் வந்து 4 ஸ்டேஜாக நடக்கும்ப்பா. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனஃபேஸ், டீலோஃபேஸ். மொத்தம் வந்து 4 ஸ்டேஜில் இருக்கும். தமிழில் வந்து ப்ரோநிலை, மெட்டாநிலை, ஆனாநிலை, டீலோநிலைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்டர்ஃபேஸ் அப்போ நம்ம என்ன நினைப்போம்? நம்ம வந்துட்டு இன்டர்வல், இன்டர்மீடியேட் அப்படி நினைப்போம். ஆனால் இந்த இன்டர்ஃபேஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமான இனிஷியல் ஸ்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் தான். அப்போ ஆர்டரில் ஃபர்ஸ்ட் யார் தான் வருவா? இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனஃபேஸ், டீலோஃபேஸ். இது ஆர்டரில் வரணும். ஆனால் ஹவு மெனி ஸ்டேஜஸ் இன் மைட்டாசிஸ் அப்படின்னு கேட்டால் 4 தான் போடணும், 5 போட்டக்கூடாது. என்னது என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு ஸ்டேஜாக கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆர்டரில் கேட்டால் இன்டர்ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஆனால் ஹவு மெனி கேட்டால் ஆன்சர் என்ன பண்ணணும்? 4 தான் போடணும், 5 போட்டக்கூடாது. மீனிங் புரியுதா? ஒன்றும் இல்லைப்பா, 10 செல் இருக்கா, ஒரு செல்லு செத்து போச்சு, 9 இருக்கா. இந்த 9 என்ன ஆகும்? 8 + 1 பிரியுதா? இந்த 9 செல்லில்
இந்த ஒரு செல்லை பிரிச்சா நல்லா இருக்கும்னு தனியா கொண்டு வருது பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ். இந்த 9 செல்லுல 9 இருக்கா, சரி இந்த 9ல இவனை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டா பிரிக்கலாம்டா, இவன் தாங்குவான்டா அப்படின்னா அந்த ரெண்டா அந்த ஒன்னை தனியா கொண்டு வருது பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ் அப்படின்பாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்? அது என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்டேஜா கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. சரியா, எழுதிங்க. வரிசையா ஸ்டேஜ் மனப்பாடம் பண்ணிக்கங்கப்பா. கொஸ்டினே ஸ்டேஜோட ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. 4 ஆர்டரை மாத்தி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, வரிசையான சீக்வன்ஸ் கேட்பாங்க. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் என்ன வரணும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க தெரியுமா, இப்படி கொடுத்துருப்பேன், ஏ பி சி டி. எப்படி கொடுப்பானா, இன்டர்ஃபேஸ், மெட்டாஃபேஸ், ப்ரோஃபேஸ், டீலோஃபேஸ், அனாஃபேஸ். அனாஃபேஸ், டீலோஃபேஸ், இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ். இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இப்படி கொடுத்துட்டு கரெக்டான ஆர்டர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும், இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ஒருவேளை இன்டர்ஃபேஸ் கொடுக்கலன்னா அப்ப என்ன பண்ணிக்கங்க, ப்ரோஃபேஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இன்டர்ஃபேஸ் கொடுத்தான்னா அதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படி கொடுக்கல அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க, ப்ரோஃபேஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். தமிழ்லயும் அதே பேர் தான்ப்பா. ப்ரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீலோ நிலை, அவ்வளவுதான். எழுதிட்டீங்களா? அடுத்து போலாமா? இது மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டீங்களா, பார்க்கல, ஃபாஸ்ட் திருப்பிட்டானா? இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுறீங்க. ப்ரோகாரியாட்டிக், அதுல கேரியோன வார்த்தை மீனிங் என்ன, அதான் சொல்லிடுறீங்கன்னு சொன்னேன். என்னது 1000 தடவை கேட்டிருக்கேன் கிளாஸ்ல. கேரியோனுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது, நியூக்ளியஸ். மறக்கவே கூடாது. ப்ரோகாரியாட்டிக், யூகாரியாட்டிக், கேரியோ கைனசிஸ், கேரியோ டைப்பிங், நிறைய இடத்துல அந்த கேரியோனுங்கிற வார்த்தை படிப்போம் நம்ம. கேரியோ அப்படிங்கிற வார்த்தை எங்க படிச்சாலுமே அதுக்கு மீனிங் வந்து என்னது, நியூக்ளியஸ், அவ்வளவுதான். இப்ப இந்த செல்லு பிரியுது பாத்தீங்களா, கவனிங்க வசங்க, கவனிங்கப்பா. இந்த செல்லு பிரியுது பாத்தீங்களா, அந்த செல்லு வந்துட்டு இப்படி பிரியாது. அந்த செல்லு வந்துட்டு இப்படி பிரியும். ரெண்டுக்கு மீனிங் என்ன, அப்படியே ஓபன் பண்ணிடுறாரு. எப்படி பிரியும், திரும்ப வரைஞ்சு காமிக்கவா, நல்லா கவனிங்க. செல்லு வந்துட்டு இப்படி பிரியாது, செல்லு வந்துட்டு இப்படி பிரியும். என்ன அர்த்தம், கேடயத்துக்கு வேலை வருமா வராதா, இதுக்கு வேலை வருமா வராதா, எப்படி பிரியும், செல்லு எப்பவுமே இங்கிட்ட இருந்து இப்படி பிரியாதுப்பா. எங்க இருந்து பிரியும் விரிசல், நியூக்ளியஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிரியும். அப்ப செல்லு பிரியுது, ரெண்டா பிரியுதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு பிரிவா, ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் தான் ரெண்டா பிரியும். ஒரு நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து யாரு பிரிவா, சைட்டோபிளாசம் ஃபுல்லா ரெண்டா பிரியும். அந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னது, கேரியோகைனசிஸ். அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் பிரியும், அடுத்து யாரு பிரிவா, சைட்டோகைனசிஸ். அப்படின்னா மீனிங் என்னது, டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் என்ன ஆகும்னா ரெண்டா பிரியும். இங்க இருந்து என்ன ஆகாது, விரிசல் இப்படி டிவைட் ஆகி போகாது. டிவிஷன் எங்க இருந்து பிரியும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்டர்ல இருந்து பிரியும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ், அடுத்து சைட்டோகைனசிஸ். அப்ப நம்ம என்ன மட்டும் பார்த்தா போதும், நம்ம கேரியோகைனசிஸ் ஃபர்ஸ்ட் மட்டும் பார்த்தாலே போதும் நமக்கு. நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்சாலும் ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம், செல்லு வந்து ரெண்டா பிரிஞ்சிடும். சைட்டோபிளாசம் ஃபுல்லா என்ன பண்ணணும்னா, நீ ஒரு மைட்டோகாண்ட்ரியா எடுத்துக்க, நீ ஒரு மைட்டோகாண்ட்ரியா எடுத்துக்க, நீ கொஞ்சம் ரைபோசோம் எடுத்துக்க, நீ கொஞ்சம் ரைபோசோம் எடுத்துக்க, நீ கொஞ்சம் கோல்ஜி பாடிஸ், நீ கொஞ்சம் கோல்ஜி பாடிஸ். இருக்கிற செல் உறுப்பு எல்லாத்தையுமே என்ன பண்ணி விட்டுரும், அப்படியே பாதியா பிரிச்சு விட்டுரும் ஃபுல்லா. இது பிரியறது தான் கஷ்டம், இது பிரிஞ்சா இது பிரியறது ஈஸி நம்மளுக்கு. மீனிங் புரியுதா, ரைட். அதோட முக்கியமான பாயிண்ட், இப்ப நியூக்ளியஸ் ரெண்டா பிரியணும் அப்படின்னா நியூக்ளியஸ்லயே ரொம்ப முக்கியமான பொருள் என்னது, நம்மளோட ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நியூக்ளியஸ்ல எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்,
எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும்? நம்மளோட மரபு பண்புகள் ஃபுல்லாமே செல்லில் எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டேன். நோட்டை பார்க்கக்கூடாது. குரோமேட்டின் ரெட்டிகுலம் பார்த்தா ஞாபகம் இருக்கா? வலைப்பின்னல், அதான் குரோமோசோம் மாறும் சொன்னல. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா பிரியணும் அப்படின்னா எனக்கு அல்டிமேட்டா குரோமோசோம் ரெண்டா பிரிஞ்சா போதும். கரெக்டா? ஒரு குரோமோசோம் ரெண்டா பிரிஞ்சுச்சா அப்படின்னா நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்ச மாதிரி அர்த்தம். ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்சுச்சா அப்படின்னா ஒரு செல்லே ரெண்டா பிரிஞ்ச மாதிரி அர்த்தம். அப்ப எனக்கு அல்டிமேட்டா கடைசி எண்டில் யாரு பிரிஞ்சா போதும்? குரோமோசோம் ரெண்டா பிரிஞ்சா போதும். கரெக்டா தப்பா? ஒரு குரோமோசோம் பிரிஞ்சா நியூக்ளியஸ் பிரிஞ்சுதான் அர்த்தம். நியூக்ளியஸே பிரிஞ்சா அப்படின்னா ஒட்டுமொத்த செல்லும் பிரிஞ்ச மாதிரி அர்த்தம். அப்ப யாரு பிரிஞ்சா போதும்? எனக்கு குரோமோசோம் பிரிஞ்சா போதும். அதை பார்த்தா நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து வந்துட்டு பார்க்க போறோம். சரியா? அதுக்கு இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதிங்க. கேரியோகைனசிஸ் மீனிங் என்னது? டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். சைட்டோகைனசிஸ் என்னது? டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். சரியா? கரெக்டாக அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க? ப்ரோஃபேஸ் போட்டுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரேக் முடிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணிடலாம் அப்படியே. சரியா? பார்க்கலாமா? நான் அப்பவே சொன்ன மாதிரி மைட்டாசிஸ்னா என்ன சொன்னேன் நான்? இது செல் டிவிஷன்னா செல்லு வந்து பெரிய மாதிரி சொன்னேன்னா, டயக்ராம் தமிழில் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை, சரி நான் வரைஞ்சி போட்டுறேன் அப்படியே. சரியா? இந்த டயக்ராம் மட்டும் என்ன பண்ணிச்சிங்கன்னா வரைஞ்சிக்கங்க. அப்புறம் நான் என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கங்கப்பா. நோட்டில் தெளிவாக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா டயக்ராம் பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த உள்ளதை எல்லாமே படிக்க போகிறோம். வரைஞ்சிங்க. ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், மொத்தம் 4 ஸ்டேஜ். சரியா? மைட்டாசிஸ் வச்சு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கா அப்படின்னா, ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்டை கொடுத்து அந்த 5 பாயிண்ட் ஆர்டரில் கேட்டிருக்கான். மைட்டாசிஸ் ஸ்டேஜ் ஒரு ஆர்டரில். அப்போ நம்மளுக்கு அந்த டயக்ராம், இந்த டயக்ராம் புரிஞ்சாதான் அவன் கொடுத்த 5 பாயிண்ட் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஆர்டரில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண முடியும். கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 10 கொஸ்டின் டெஸ்ட் வைப்பேன். அந்த 10 கொஸ்டினுக்கு எல்லாருமே 8க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிறப்ப நான் சஸ்பெண்ட் சொல்லிட்டு போயிடுறேன். சரியா? வர 8க்கு எடுத்தால் கூட சொல்ல மாட்டேன். டீலா? எல்லாருமே 7 7 எபோவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். நான் இதுதான் அக்ரிமெண்ட். சரியா? எது சொல்ல? என்னன்னு சொல்லு. சொல்ல, அதுவான்னு சொல்கிறேன். அண்ணா ஒரு பக்கமா அது இப்போ இல்லையே, அது நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அது இப்போ இல்லைன்னா லேட் ஆகும். செவன் எபோவ். இது எல்லாருமே எடுத்தீங்கன்னா நான் காமனாக சொல்லிடுறேன். வரைஞ்சிட்டீங்களா எல்லாருமே? சரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கவனிங்க, கவனிங்க கொஞ்சம் கவனிங்கப்பா. 1 2 3 4னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ்,
அனஃபேஸ் டீலோஃபேஸ் அவ்வளவுதான். சரியா? நமக்கு அல்டிமேட்டா என்ன பிரியணும்னு சொன்னேன்? குரோமோசோம் ரெண்டா பிரிஞ்சா நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்ச மாதிரி. இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்கா, இங்க ரெண்டு நியூக்ளியஸ் ஆயிருச்சா, அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருச்சு? கேரியோகைனசிஸ் நடந்துருச்சு. கரெக்டா? அடுத்து என்ன நடக்கும்? சைட்டோகைனசிஸ் நடக்கும். அவ்வளவுதான் மீனிங், வேற ஒன்று. சரியா? ஃபர்ஸ்ட் கவனிங்க. நார்மலா இதுதான் ஒரு நியூக்ளியஸ். கரெக்டா? இப்படிதான் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியோலஸ் இருக்கும், குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். அவ்வளவுதான். இது நார்மல் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. இது நார்மல் நியூக்ளியஸ்பா. இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த நியூக்ளியஸ் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? கேப்பா இருக்கிறது காரணம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நியூக்ளியர் மெம்பரேன் வந்துட்டு பாதியா உடைஞ்சிருச்சு. கரெக்டா? இது ஃபுல் மெம்பரேன் க்ளோஸ்டா இருக்கு. இப்போ இங்க என்ன ஆயிருச்சு? எனக்கு வந்துட்டு பார்சியல் அழிஞ்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இது ஸ்பிண்டில் ஃபைபர். இது என்னது? இது வந்துட்டு இது என்னது பாது? குரோமாட்டின் ரெட்டிகுலம். இங்க இருக்கா குரோமாட்டின் ரெட்டிகுலம்? இங்க என்ன இருக்குது இங்க? அப்ப என்ன அர்த்தம்? குரோமாட்டின் ரெட்டிகுலம் கன்வெர்டட் இன்டு குரோமோசோம். தெரியுதா? அது ரெண்டாவது பாயிண்ட். இங்க நியூக்ளியோலஸ் இருக்கா? இங்க நியூக்ளியோலஸ் இருக்கா எங்கேயாச்சும்? இல்ல. அப்ப நியூக்ளியோலஸும் நியூக்ளியர் மெம்பரேனும் அழிய ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குரோமாட்டின் ரெட்டிகுலம் குரோமோசோமா மாறிடுச்சு. சொன்னேன்ல, டிவிஷன் அப்ப என்ன மாறும் சொன்னேன் உங்கள்ட்ட வந்துட்டு. நார்மலா த்ரெட் மாதிரி இருக்கும். டிவிஷன் அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இந்த மாதிரி பிரிஞ்சிரும்னு சொன்னேன்ல. கரெக்டா? குரோமாட்டின் ரெட்டிகுலம் கன்வெர்டட் இன்டு குரோமோசோம். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, புள்ளி புள்ளியா, இதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர். ஸ்பிண்டில் ஃபைபர் வார்த்தை எங்கே படிச்சோம் ஞாபகம் இருக்கா? எங்கே படிச்சோம்? சென்ட்ரியோல்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? சென்ட்ரியோல்ஸ் ஸ்பிண்டில் ஃபைபர் சொன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர். ஸ்பிண்டில் கவனிங்க. ஸ்பிண்டில் ஃபைபர்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்? ஸ்பைடர்மேன் விடுற வெப் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெப் தான் ஸ்பிண்டில் ஃபைபர். அப்படி இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு வெப் விட்டா வெப் போய் லாக் ஆகும் பாத்தீங்களா, அதான் ஸ்பிண்டில் ஃபைபர். இங்கதான் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இங்கதான் என்ன இருக்குது? மெச்சூர் ஆயிருக்குது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் நியூக்ளியஸ் பார்சியல் அழிய ஆரம்பிச்சிருக்குது. குரோமாட்டின் ரெட்டிகுலம் குரோமோசோமா மாறி இருக்குது. ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாக, கவனிங்க எல்லா பாயிண்ட் உருவாயிருக்குது. இது ப்ரோஃபேஸ். மெட்டாஃபேஸ்க்கு வாங்க. இங்க என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாங்க. மெம்பரேன் இங்க இருக்கு, அதாச்சும் மெம்பரேன் இங்க பார்சியல் அழிஞ்சிச்சு. இங்க என்ன ஆயிருச்சு? கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வரணும். ரெண்டாவது பாயிண்ட், குரோமோசோம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? சென்டர் ஆக்சிஸ்ல நிக்குதா? அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன ஆகுது? ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன ஆயிருக்குது? குரோமோசோம்ல அட்டாச் ஆயிருக்குது போய். அவ்வளவுதான். குரோமோசோம்ல எங்க அட்டாச் ஆயிருக்கு? அதுதான் முக்கியமான பாயிண்ட். டீலோமியர்லையா? சென்ட்ரோமியர்ல போய் அட்டாச் ஆகும். டயக்ராம்ல நான் காமிச்சது இங்க காமிச்சிருக்கேன். 2Dல இது. 3Dல இமேஜின் பண்ணுங்க. இங்க இருந்து ஒரு த்ரெட் வரும், இங்க இருந்து ஒரு த்ரெட் வரும். ரெண்டு எங்கே போய் அட்டாச் ஆகும்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரோமியர் இருக்கு பாத்தீங்களா, சென்ட்ரோமியர்ல போய் பிடிக்கும். ஒண்ணு இல்லப்பா, இங்க பாருங்க, இதான் குரோமோசோம். கரெக்டா? என் விரல் இருக்குல்ல, இதுதான் என்னது? சென்ட்ரோமியர். இது ஒரு குரோமாட்டிட், இது ஒரு குரோமாட்டிட். கரெக்டா? இங்க இருந்து ஒரு த்ரெட் வரும். த்ரெட் நேர வந்து இங்க லாக் ஆகுமா? இங்க லாக் ஆகாது. எங்க லாக் ஆகும்? இங்கே லாக் ஆகும். அதே மாதிரி கீழே இருந்து ஒரு த்ரெட் வந்துட்டு இங்கே லாக் ஆகும். ரெண்டு இங்கே பிடிச்சிக்கிறோம். இது 2D. இது 3Dல இமேஜின் பண்ணி பாருங்க. சரியா? இங்க இருந்து ஒரு த்ரெட் இங்க இருந்து எங்க லாக் ஆகும்னா சென்ட்ரோமியர்ல லாக் ஆயிடும். இது மெட்டாஃபேஸ். முடிஞ்சா? குரோமாட்டின் நியூக்ளியர் மெம்பரேன் கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சு. நியூக்ளியஸ் காணாம போயிருச்சு. குரோமோசோம்ஸ் எல்லாம் சென்டர் ஆக்சிஸ்ல நிக்குது. ஸ்பிண்டில் ஃபைபர் எங்க அட்டாச் ஆயிருக்குது? சென்ட்ரோமியர்ல அட்டாச் ஆயிருக்குது. அவ்வளவுதான். முடிஞ்சா? அடுத்து அனாஃபேஸ் வாங்க. என்ன ஆகும்னா, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்ன ஆகும்னா மேல சுருங்க ஆரம்பிக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா கீழே சுருங்க ஆரம்பிக்கும்.
அப்போ ஒரு லெவல் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக குரோமோசோம் பிடிச்சிருக்கா, ஒரு லெவல் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா, அதுக்கப்புறம் இழுத்தா ரொம்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரோமியர்ல ஒரு பிரேக் விழுகுமா, அப்ப என்ன ஆகும்னா இந்த பாதி குரோமோசோம் எங்கே வந்துரும்னா கீழே வந்துடும், இந்த பாதி எங்கே போயிரும்னா மேலே வந்துடும். இது அனாஃபேஸ். டீலோஃபேஸ்ல என்ன ஆகும்னா இது ஒரு தனி டாட்டர் நியூக்ளியஸ் ஆகும், இது ஒரு தனி டாட்டர் நியூக்ளியஸ் ஆகும். சொன்னேன்ல நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்சா என்ன அர்த்தம், குரோமோசோம் ரெண்டா பிரிஞ்சா போதும். கரெக்டா, குரோமோசோம் எனக்கு ரெண்டா பிரிஞ்சிருச்சு, ரெண்டா பிரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம் எனக்கு வந்துட்டு நியூக்ளியஸும் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும், நியூக்ளியர் மெம்பரேன் நல்லா டெவலப் ஆகும், நியூக்ளியோலஸ் உருவாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் சைட்டோகைனசிஸ் நடக்கும் வரிசையா. அப்படி இந்த ப்ராசஸ் தான் என்னது செல் டிவிஷன். ஓகேவா, இப்போ செல்லு உருவாயிருச்சா, ரெண்டு செல்லா பிரிஞ்சிருச்சா, ஓகேவா. இப்போ வந்துட்டு இன்னொரு செல் செத்து போயிருச்சு ஒரு செல்லு, ஓகேவா. இப்போ இன்னொரு செல் டிவைட் ஆகணுமா, இப்போ இந்த ரெண்டு செல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு செல்ல ஏதோ ஒரு செல் எடுத்து பிரிக்க எடுக்குமா, அதான இன்டர்ஃபேஸ்னு சொன்னேன். அப்போ இந்த ரெண்டு செல்லு பிரிஞ்சிருக்கு, இதுல இருந்து ஒரு செல்லை பிரிக்க எடுக்குமா எடுக்காதா, எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா. இன்னொரு செல்லு செத்து போயிருச்சு, இப்போ 10 செல்லுல 9, இப்போ 8+1 பிரியணும்ல, இது ஒன்று தான் பாதியா பிரியும். இந்த செல்லை அந்த ஒரு செல்லுக்கு பிரிச்சு எடுக்க முடியுமா, அந்த ஒரு செல்லை, அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ்னு சொன்னேன். ஒரு செல்லை பிரிச்சு கொண்டு வர்றது எடுக்கக்கூடாது, ஏன்னா இந்த செல்லு இப்போதான் பிரிஞ்சிருக்குது, ஓகேவா. இப்போதான் பிரிஞ்சு இப்போதான் மெச்சூர் ஆகிட்டு இருக்குது. இதை நீங்க எடுத்து திரும்ப ரெண்டா பிரிச்சீங்க அப்படின்னா ரெண்டுமே செத்து போயிடும். அதனாலதான் இந்த இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் என்ன பண்ணும்னா இருக்கிறதுலே நல்ல செல் எதுன்னு பார்த்து, மெச்சூரான செல் எதுன்னு பார்த்து, சூப்பர் செல் எதுன்னு பார்த்து அதைத்தான் பிரிக்க எடுக்கும். அப்ப இன்டர்ஃபேஸ் தான் என்னது முக்கியமானது. இந்த மாதிரி வீக்கான செல் இப்பதான் ரெண்டா பிரிஞ்சு செல் வந்துட்டு இந்த செல்லை எடுத்து இது பாதி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப திரும்ப ரெண்டா பிரிச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரெண்டு செல்லுமே செத்து போயிடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, புரியுதா. இன்டர்ஃபேஸ்னா என்னது, ப்ரோஃபேஸ்னா என்ன, மெட்டாஃபேஸ்னா என்ன, அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் சொல்ல அந்த பாயிண்ட் அப்படியே என்ன பண்றீங்க ப்ரோஃபேஸ்ல இருந்து எழுதுறீங்க. சரி கவனிங்கப்பா, ப்ரோஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் படிச்சோம் நம்ம வந்துட்டு, கரெக்டா, நியூக்ளியர் மெம்பரேன் நியூக்ளியோலஸ் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டா, பாதி அழிய ஆரம்பிச்சிருச்சு, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னது, குரோமாட்டின் ரெட்டிகுலம் வந்து என்னவாகுது, குரோமோசோமா என்ன பண்ணுது மாறுது, ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன ஆரம்பிக்குது உருவாக ஆரம்பிக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ரெண்டாவது பாயிண்ட், இது மூணாவது. ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கங்க, அப்புறம் எழுதலாம். ப்ரோஃபேஸ் முடிஞ்சா அடுத்து மெட்டாஃபேஸ் வாங்க. மெம்பரன் என்ன ஆயிருச்சு, கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சு, கரெக்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஆச்சு, குரோமாட்டின் ரெட்டிகுலம் என்னவா மாறுது, செல்லோட சென்டருக்கு போயிருதா, சென்டர் ஆஃப் த செல்லுக்கு போயிருதா, போயிருது. மூணாவது என்ன பண்ணுது, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச்டு டு சென்ட்ரோமியர், இது மூணாவது அட்டாச் ஆயிருச்சா, முடிஞ்சிச்சு. அடுத்த அனாஃபேஸ்ல என்ன ஆகுது, இந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் எழுதணும். ஒவ்வொரு குரோமோசோம் என்ன பண்ணுது, ஸ்பிண்டில் ஃபைபர் கான்ட்ராக்ஷன் ஆகுதா, ஸ்பிண்டில் ஃபைபர் கான்ட்ராக்ஷன் ஆகுதா அப்படின்னா என்ன பண்ணுது, பார்ட்டா பிடிச்சி இழுக்குதா, ஒவ்வொன்று மேலே போதும் ஒன்று கீழே போகுதா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, சென்ட்ரோமியர் ஆஃப் ஈச் குரோமோசோம் டிவைட்ஸ் இன்டு 2, ரெண்டா பிரிஞ்சா மேல ஒரு பார்ட் குரோமோசோம் கீழே ஒரு பார்ட் குரோமோசோம், இது அனாஃபேஸ்ல. அடுத்து லாஸ்ட் டீலோஃபேஸ்ல என்ன ஆகுது, ரெண்டு டாட்டர் நியூக்ளியஸ் தனித்தனியா போயிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன ஆகுது, நியூக்ளியோலஸ் நியூக்ளியர் மெம்பரேன் என்ன ஆக ஆரம்பிக்குது, ரீஅப்பியர் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்து லாஸ்ட் என்ன ஒரு பாயிண்ட் என்ன எழுதுவீங்க, அடுத்த பாயிண்ட் இதான் அடுத்து நடக்கும். அவ்வளவுதான், ஸ்பிண்டில் ஃபைபர்லாம் முடிஞ்சு காணாம போயிடும், ரெண்டு ஃபார்ம் ஆயிருச்சுல, ஸ்பிண்டில் ஃபைபர் டிஸப்பியர் ஆயிரும். அடுத்து என்ன நடக்கும், சைட்டோகைனசிஸ் நடக்கும். இவ்வளவுதான் பாயிண்ட். தெளிவா இருக்கீங்க, டயக்ராம் வச்சுட்டு அந்த டயக்ராம் மட்டும் மனப்பாடம் பண்ணாலே போதும். டயக்ராம் இருக்கு பாருங்க, இதை மட்டும் கரெக்டா மனப்பாடம் பண்ணா நீங்க என்ன பண்ணலாம், கரெக்டா அந்த கான்செப்ட் தெரிஞ்சா பாயிண்ட் நீங்க எழுதிடலாம். நீங்க இப்ப தெரியுதா ஸ்பிண்டில் ஃபைபர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அதே மாதிரி சென்ட்ரியோல்ஸ் எப்ப எங்க இருக்குது, நியூக்ளியஸ் பக்கத்துல சொல்லி நான் வந்து எதுக்கு பக்கத்துல இருக்குது, இந்த டிவிஷனை பிரியறதுக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. சென்ட்ரியோல்ஸ் ஆல்வேஸ் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பிரசன்ட் நியர் த நியூக்ளியஸ். ஏன் பக்கத்துல இருக்குது, செல் டிவிஷன் அப்ப ஸ்பிண்டில் ஃபைபர் யாரு ஃபார்ம் பண்ணுவா, சென்ட்ரியோல்ஸ் தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ நியூக்ளியஸ் பக்கத்துல இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண முடியும், ஸ்பிண்டில் ஃபைபரை உருவாக்க முடியும். அவ்வளோதான், புரிஞ்சா என்னன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, தெளிவா பாயிண்ட்டை கன் மாதிரி எழுதிங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த அனாஃபேஸ் டயக்ராம் இருக்கு பார்த்தீங்களா,
அந்த டயக்ராமை கொடுத்துட்டு இது என்ன ஸ்டேஜ்னு கேட்டுருங்க அப்படியே. அனாஃபேஸ் அவ்வளோதான். சரியா? எழுதிங்கப்பா, தெளிவாக எழுதிங்க. தெளிவாக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி புரிஞ்சு கூட எழுதுங்க. ப்ரோஃபேஸ் முடிச்சோன்னா அடுத்து மெட்டாஃபேஸ் போகிறேன் நான். இவ்வளோ பெரிய பாயிண்ட்டை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட்டாக நீங்கள் புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கரெக்டான வார்த்தையை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க, அவ்வளோதான். போலாம். அடுத்தது மெட்டாஃபேஸ். அடுத்து டீலோஃபேஸ். எழுதிட்டீங்களா? பார்ப்பலாமா? அடுத்தது அடுத்த ஹெட்டிங் போட்டுங்கப்பா, டிஎன்ஏ. டிஎன்ஏ டிஎன்ஏ எக்ஸ்பான்ஷன் என்னது? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். சரியா? டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ கண்டுபிடிச்சது யாரா அப்படின்னா அவர் பேர் என்னது? வாட்சன் அண்டு கிரீக். சயின்டிஸ்டோட பேர் முக்கியமானது. கண்டுபிடிச்ச ஒரு பேர் வாட்சன் அண்ட் கிரீக்கு. டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டயக்ராம் பாருங்க, எல்லாருமே நம்ம டிஎன்ஏ பார்த்துருப்போம் நம்ம. சரியா? இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இதன் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். சரியா? கவனிங்க, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் டபுள் வால்டு. பார்த்தாலே தெரியுதா? டபுள் வால்டு. ஹெலிக்கல். ஹெலிக்கல்னு என்ன அர்த்தம்? இதான் ஹெலிக்கல். சரியா? ரைட். அதுக்கு அடுத்த 2 பாயிண்ட்டை பாருங்களேன். இட் ரன்ஸ் ஆன்டி பேரலல். பேரலல்னா என்னது? இது பேரலல். ஆன்டி பேரலல்னா என்னது? இதுக்கு பேர் ஆன்டி பேரலல். ரயில்வே ட்ராக் வந்து பேரலல் லைனில் போகும். ஜங்ஷனில் என்ன பண்ண இப்படி கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா? இது ஆன்டி பேரலல். இது மாதிரி தான் போகுதா? இது ஆன்டி பேரலல். அதே மாதிரி இப்படி போனால் சேம் டைரக்ஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்போசிட். மீனிங் என்ன வருதுன்னா, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு மேலேருந்து ஒரு ஸ்ட்ராண்டு வரும், கீழேருந்து ஒரு ஸ்ட்ராண்டு, 2 சேர்ந்து இப்படி பின்னும். அதான் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். டபுள் வால்டு, ஹெலிக்கல், ஓகே, பிரச்சனை இல்லை. ரன்ஸ் ஆன்டி பேரலல், அதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இன் ஆப்போசிட், அது முக்கியமானது. டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு ஒரு ஸ்ட்ராண்டு இங்கேருந்து வருது அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ணோம்? இங்கேருந்து போய் இப்படி பின்னும். இப்படி மீனிங் புரியுதா? ரைட். அதே மாதிரி 3 பிரைம்ல இருந்து இது வந்துட்டு 5 பிரைம் வரைக்கும் இருக்கும். அப்போ இது வந்து 3 பிரைம்ல இருந்துட்டு 5 பிரைம். இப்படி தான் இருக்கும் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். எப்பவுமே வந்துட்டு 3 பிரைம் டு 5 பிரைம்னு சொல்லுவாங்க. அது அந்த உள்ள மாலிகுலர் பாண்டிங்கை வச்சு நீங்கள் அந்த வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் 3 பிரைம் இருந்தால் இந்த பக்கம் என்ன இருக்கும்? 5 பிரைம் வரைக்கும் போகும். அதே மாதிரி இங்கே 3 பிரைம் ஆரம்பிச்சா இங்கே எது வரைக்கும் போகும்? 5 பிரைம் வரைக்கும் போகும்னு சொல்லுவாங்க. சரியா? தெரிஞ்சுக்கங்க. இது உள்ள பெரிய கான்செப்ட். அது வந்துட்டு ரொம்ப உள்ள போனால் இருக்கிறதுல ரொம்ப இன்டெப்தான சயின்ஸ் வந்து என்னது? இதுதான். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை, அவ்வளோ உள்ள போக தேவையில்லைன்னு பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லை. செல்லு கண்ணுக்கு தெரியுமா? செல்லை கண்ணில் பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதில் தான் கிளீனாக தெரியும். ஆர்னரில் கூட பெருசாக தெரியாது. அப்போ செல்லே அவ்வளோ சின்னது. செல்லுக்குள்ளர நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ளர குரோமாட்டின் ரெட்டிகுலம், அதுக்குள்ளர குரோமோசோம்ஸ், அதுக்குள்ளர டிஎன்ஏ, அதுக்குள்ளர ஜீன்ஸ். அப்போ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப என்னது? இன்டெப்தான சயின்ஸ் அதுதான். சரியா? நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அவ்வளோ ஆழமாக இறங்கி போக தேவை. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பேசிக்காக மேலே நம்ம படிச்சுட்டு போய்க்கலாம் நம்ம. சரியா? ஓகேவாப்பா? அடுத்தது போலாமா? இப்போ டிஎன்ஏ பற்றி ஒரு ஃப்ளோ ஷார்ட் காமிக்கிறேன். இந்த ஃப்ளோ ஷார்ட்டை ஃபஸ்ட்டு கவனிங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். சரியா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஎன்ஏக்குள்ளே என்ட்ரு ஆகுறேன் அப்படியே. சரியா? கவனிங்க. ஒரு டிஎன்ஏங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். அப்படின்னா மீனிங் என்ன அர்த்தம்? மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் வந்து உருவானது என்னது? ஒரு டிஎன்ஏன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நியூக்ளியோடைடுக்குள்ளே என்ட்ரு ஆகுறேன். ஒரு நியூக்ளியோடைட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒரு நைட்ரஜன் குரூப்பு, ஒரு பாஸ்பரஸ் குரூப்பு ப்ளஸ் 5 சுகர் மாலிகூல். இது 3 சேர்ந்ததான் என்ன சொல்லுவாங்க? ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நைட்ரஜனஸ் பேஸ்க்குள்ளே வரேன். இதுக்குள்ளே யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரின் அண்டு பிரிமிடின் அல்லது பைரிமிடின்னு சொல்லுவாங்க. இந்த 2 தான் நைட்ரஜனஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூரின் அண்டு பிரிமிடின். பியூரினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா
அடினைன் அண்ட் குவானின் இந்த ரெண்டே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பியூரின் சொல்லுவாங்க. சைட்டோசைன் தைமின் இந்த ரெண்டே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிமிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடினைன் எப்பவுமே யாரு கூட சேருவா? தைமின் கூட மட்டும்தான் சேரும். சைட்டோசைன் எப்பவுமே குவானின் கூட மட்டும்தான் சேரும். ரெண்டு என்ன பண்ணாதுன்னா மாற்றி சேராது. இப்போ கீழே இருந்து கவனிங்களேன். இந்த ரெண்டு என்னது? பியூரின். இந்த ரெண்டு என்னது? பிரிமிடின். இந்த ரெண்டும் சேர்ந்தது நைட்ரோஜனியஸ் பேஸ். இந்த மூணு சேர்ந்தது ஒரு நியூக்ளியோடைட்ஸ். இது நிறைய சேர்ந்தது ஒரு டிஎன்ஏ. அவ்வளோதான். மேல இருந்து வந்தா பிரிச்சுட்டு போறேன், கீழே இருந்து போனா சேர்த்துட்டு போற மாதிரி அர்த்தம். கொஸ்டின் இதில் உள்ள எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்கேன். நியூக்ளியோடைட்ஸ் மேடப் ஆஃப் இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்கேன். நைட்ரோஜனியஸ் பேஸ்க்குள்ள உள்ளது யாருன்னு கேட்டிருக்கேன். பியூரின்ல என்ன இருக்கும், பிரிமிடின்ல என்ன இருக்கும், இதுவும் இதில் உள்ள எல்லாமே கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். தெளிவா இந்த ஃப்ளோ சார்ட்டை வரைஞ்சுக்கங்க. டிஎன்ஏ இஸ் மேடப் ஆஃப் என்னது? இட் இஸ் மேடப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். அடுத்து என்னது? நியூக்ளியோடைட் இஸ் மேடப் ஆஃப் நைட்ரோஜனியஸ் பேஸ், பாஸ்பரஸ் குரூப் பிளஸ் என்னது? பென்டோஸ் சுகர். அடுத்து நைட்ரோஜனியஸ் பேஸ் இஸ் மேடப் ஆஃப் பியூரின் அண்ட் பிரிமிடின். பியூரின்ங்கிறது அடினைனும் குவானினும் பியூரின், சைட்டோசைனும் தைமினும் பிரிமிடின். அடினைன் தைமின் கூட சேரும், சைட்டோசைன் குவானின் கூட சேரும். அடினைன் தைமின் டபுள் பாண்டு, சைட்டோசைன் குவானின் ட்ரிபிள் பாண்ட். அவ்வளவுதான். தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். புரியாம இருக்க தெளிவா படிச்சுக்கங்க. டிஎன்ஏ முக்கியமானது. நம்ம இன்னும் டிஎன்ஏக்குள்ள ரெப்ளிகேஷன்ல நிறைய ப்ராசஸ் இருக்கு. நம்ம என்ன தேவையில்லை, அவ்வளவு இன்டெப்தா போக வேண்டாம். மேபி நம்ம குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அப்ப படிக்கணும். உள்ள நம்ம வந்துட்டு குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள இறங்கி கொஞ்சம் தூர் வாரணும். சரியா? அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்புறம் தூர் வாரிக்கலாம். இப்ப வாரினா என்ன ஆயிரும், நம்ம வாரி விட்டு விழுந்துருவோம். சரியா? எழுதிட்டீங்களா? எழுதுங்க, அவசரம் இல்லை. நல்லா புரிஞ்சு எழுதணும் தெளிவா. சரியா? இது எப்படின்னா, ஆர்என்ஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎன்ஏ மாதிரியே ஆர்என்ஏ இருக்கும். ஆர்என்ஏனா என்னது? ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ என்னது? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அதில் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கு, இங்கே ஆக்சிஜனோட இருக்கு. அவ்வளோதான். அதை டிஆக்சி. அதுவும் இது வந்து என்னது? வெறும் ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அவ்வளோதான். ஆக்சிஜனை நீக்கிட்டா அதான் என்னது? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அது சரியா? ரைட். இந்த ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே புரோட்டீன்பா. இந்த அடினைன், குவானைன், சைட்டோசின் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன். சரியா? அந்த புரோட்டீன் எல்லாம் சேர்த்து ஒரு மாலையாக கட்டுறதுக்கு பேர் தான் டிஎன்ஏ. டிஎன்ஏ வந்து ஒரு மாலை மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாலைங்கிறது நிறைய பூவை சேர்த்துனா ஒரு மாலையாக கட்டுவோம். இங்கே வந்துட்டு இது எல்லாமே ஒவ்வொரு பூ. இந்த புரோட்டீனை சேர்த்தா டிஎன்ஏ வந்து என்னவா பண்ணும் அப்படின்னா ஒரு மாலையாக கட்டும். மீனிங் புரியுதா? நமக்கு என்ன ப்ராசஸ்க்கு எந்த விதமான கோடான்ஸ், எந்த விதமான ஜீன்ஸ் தேவைப்படுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் டிஎன்ஏ என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராண்டை வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துக்கு இந்த புரோட்டீன் தேவையா, ஓகே இந்த 3 பேர் வா 4 பேர் வந்து என்ன பண்ணிச்சு கட்டிக்க. இந்த இடத்துக்கு இது தேவையா, நீங்க 3 பேர் 4 பேர் வாங்க என்ன பண்ணணும்னா கட்டி விடும் ஃபுல்லா. சரியா? ரைட். இப்போ இந்த ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆர்என்ஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. எம்ஆர்என்ஏ அப்படின்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ அப்படின்னா என்னது? ரைபோசோமல் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். 3 ஆர்என்ஏ. சரியா? இப்போ எனக்கு டிஎன்ஏ வந்து எனக்கு வந்துட்டு இந்த பூ கட்டுறதுக்கு பூவெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த டிஎன்ஏ வந்து யார்கிட்ட சொல்லுவான் அப்படின்னா எம்ஆர்என்ஏ சொல்லும். எனக்கு வந்து மாலை தேவைப்படுது, எனக்கு இந்த மாதிரி கோடான்ஸ் எல்லாம் வேணும், நீ என்ன பண்ணிட்டு வா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லி யார்கிட்ட கொடுக்கும்னா எம்ஆர்என்ஏட்ட சொல்லும். இந்த எம்ஆர்என்ஏ இந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு யார்கிட்ட கொடுக்கும் அப்படின்னா டிஆர்என்ஏட்ட கொடுக்கும். நீ என்ன பண்ணிட்டு வா பர்ச்சேஸ் பண்ண, அவனுக்கு அசிஸ்டன்ட் டிஆர்என்ஏட்ட சொல்லும். இவர் தான் எங்கே போகிறது? கடைக்கு போகிறது. இப்போ எனக்கு பூவெல்லாம் வேணும்னா நான் என்ன கடைக்கு போவேன்? நான் பூக்கடைக்கு தான் போகணும். போய் லிஸ்ட்டு கொடுத்து வாங்கணும். எனக்கு இப்போ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் எங்கே போகணும்? செல்லுக்கு. எல்லாமே செல்லுக்குள்ள தான். இதெல்லாமே என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாமே புரோட்டீன். அப்போ எனக்கு புரோட்டீன் வாங்கணும்னா நான் எங்கே போகணும்? ரைபோசோம். சொல்லியிருக்கேன் ஞாபகம் இல்லையா? கண்ணை மூடிட்டு ரைபோசோமோட ஒரே பணியே என்னது? புரோட்டீன் சிந்தசிஸ் தான். புரோட்டீன்ங்கிற வார்த்தை வந்துட்டாலும் ஞாபகம் முதல் வார்த்தை என்னது? ரைபோசோம்ஸ் தான்.
இந்த ரைபோசோம்ஸ் உள்ளதான் யார் இருப்பா அப்படின்னா அந்த RNA இருக்கும், ரைபோசோமல் RNA பேரு. இது போய் லிஸ்ட்டை கொடுக்குமா? இந்த மாதிரி 4 சாமந்தி பூ, 4 ரோஜா பூ, எல்லாம் பூ லிஸ்ட்டை கொடுத்துருமா? உடனே யார் ரெடி பண்ணி கொடுத்துருவா? ரைபோசோம்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துரும். அதே tRNA வந்து இங்க இருந்து எம்முக்கு வந்து இங்க இருந்து எங்கே வந்துடும்? டிஎன்ஏக்கு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிஎன்ஏ வந்து என்ன பண்ணும்? ஸ்ட்ராண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அனுப்பிவிடும். இதுதான் ஒரு அவுட்லைன் ப்ராசஸ் மாதிரி. இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏங்கிறது ஒரு மாலை, அதில் பூக்கு பதிலாக அங்கே என்ன இருக்கும்னா புரோட்டீன் கோடான்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாமே புரோட்டீன்ஸ், கோடான்ஸ், ஜீன்ஸ் எது வேணாலும் சொல்லலாம், எப்படினாலும் சொல்லிக்கலாம். அதை வந்துட்டு உள்ளே பார்த்தா எல்லாமே என்னது? புரோட்டீன் தான் ஃபுல்லாமே வந்துட்டு. மீனிங் புரியுது என்ன சொல்கிறது? நான் அமினோ கேள்விப்பட்டேன், அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்களா, மொத்தம் நமக்கு 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். கேள்விப்பா அலனைன் எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணோம்னா ஒரு புரோட்டீனை உருவாக்கும் ஃபுல்லாமே சேர்ந்து. சரியா? இப்போ இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கா? இப்போ இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லை, டிஎன்ஏ இங்கே இருக்கு பாருங்க. இப்படி இருக்கா அப்படின்னா இங்கே ஏ இருந்தால் ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? தயமின் இருக்கும். சைட்டோசின் இருந்தால் இங்கே என்ன இருக்கும்? குவானைன் இருக்கும். இங்கே ஜி இருந்தால் இங்கே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சி. டி இருந்தா ஏ, ஏ இருந்தா டி, ஏ இருந்தா டி, டி இருந்தா ஏ, சி இருந்தா ஜி, ஜி இருந்தா சி. இப்படிதானே படத்தில் பார்த்து அப்படிதான் டிஎன்ஏ இருக்கும். இதான் அந்த பாண்டிங்கு. ஏடி டபுள் பாண்டு, சிஜி வந்து என்னது? ட்ரிபிள் பாண்டிங். இப்படி தான் இருக்கும். இதுவே ஒரு குரூப் 1 கொஸ்டின் தான். One strand of DNA has this codons னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் ஆஃப் DNA என்ன இருக்குன்னு கேட்டிருந்தான். என்ன இருக்கும்? கரெக்டா? இது ஒரு குரூப் 1 கொஸ்டின். இது எவ்வளோ கஷ்டமான கொஸ்டினா, ஆனால் ஒரு பேஜ் ஃபுல்லாக கேட்டிருந்தான். கொஸ்டினை பார்த்தோன்னே பயந்து விட்டுட்டு போயிருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு. ஒரு டிஎன்ஏன்னு கொடுத்து அதில் இவ்வளோ கோடான்ஸ் நியூக்ளியர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன கான்செப்ட்டு? இந்த ஒரே ஒரு டப்பா, அவ்வளோதான். இது தெரிஞ்சால் என்ன முடிச்சிடலாம் நம்ம வந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்போ இது ஒரு சின்ன கான்செப்ட். இது தெரிஞ்சிருந்தால் அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் இதை படிக்கக்கூடாது. ஏடிசிஜிங்கிறத நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, அடினைனும் குவானினும் சேர்ந்தது பியூரின், சைட்டோசைனும் தயமினும் சேர்ந்தது பிரிமிடின், அதுக்கப்புறம் தான் அடினைன் தைமின் கூட சேரும், சைட்டோசைன் குவானின் கூட சேரும். இப்படி படிக்கணும். ஏன் அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னா, பியூரின் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ்னு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம மைண்டில் வந்து சூப்பராக அந்த ஏடிசிஜி மைண்டில் சூப்பராக பதிஞ்சிடும். அது மறக்கவே மறக்காது. அப்போ பியூரின் இஸ் மேட் அப் ஆஃப்னு கேட்டால் நம்மளுக்கு ஞாபகம் வர முதல் வார்த்தை என்ன வரும் தெரியுமா? ஏடி. அப்போ நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், மைண்டை பொறுத்த வரைக்கும் இதை பியூரின் எடுத்துக்கிறோம், இதை பிரிமிடின் எடுத்துக்கிறோம். ஆனால் அது தப்பு. அதனால தான் இதை படிக்காதீங்க. நீங்கள் இங்கேருந்து வாங்க. பியூரின் என்னது? அடினைனும் குவானேனும் பியூரின், சைட்டோசைனும் தயமினும் பிரிமிடின். இப்படி படிச்சுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அடினைன் தைமின் கூட சேரும், சைட்டோசைன் குவானின் கூட சேரும். இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுவும் மறக்காது, இதுவும் மறக்காது. போன குரூப் 4க்கு முந்தின குரூப் 4 கொஸ்டின் இது வந்துட்டு இந்த பியூரின் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் தப்பு, கேர்லெஸ் மிஸ்டேக், இதுல இருந்து எடுத்துட்டு போனதான். இதை பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கிளாஸ்லயுமே சொல்றேன் நான், இப்படி படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் அதையே மண்டைய ஆட்டிட்டு போயிட்டு அங்கேயே போய் என்ன பண்ணிடுறது, போய் தப்பா குறிச்சு கன்ஃபியூஷன்ல. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு போன குரூப் 4க்கு முந்தின குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பாருங்க, அதுல இருக்கும். சரியா? தெளிவா இருக்கீங்களா? ரைட். அடுத்து நோட்னு போட்டுங்க. நோட்னு போட்டு நான் சொல்ற பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதுங்க. டிஎன்ஏ சிஸ்டர், இதை எழுதிங்க. டிஎன்ஏ சிஸ்டர்னு எழுதிட்டு ஒரு கோடு போட்டு இந்த வார்த்தையை எழுதிட்டுங்க. இந்த என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இந்த என்சைம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஎன்ஏ சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ கத்தரி என்று அழைக்கப்படுவது எது? எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். டிஎன்ஏ கத்தரி என்று அழைக்கப்படுவது எது? என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். சிஸ்டர்னா என்னது? கட் பண்றதா? அங்கே போய் டிஎன்ஏவை என்ன பண்ண முடியாது, யார் வந்துட்டு
கருத்து வெட்ட முடியுமா? கத்திரிக்கோள் வச்சு கண்ணுக்கு தெரியுமா டிஎன்ஏ வந்துட்டு? அப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ராண்ட் உருவாயிருச்சு, அந்த கோடான்ஸ் புரோட்டீன் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த என்சைம் செக்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ராண்ட் என்ன ஆயிரும்னா கட் ஆயிரும். மீனிங் புரியுதா? எல்லாமே என்னது? இன்பில்ட் ப்ரோக்ராமிங் தான்ப்பா. நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்கா அதுவா என்ன பண்ணிக்கிறோம்? இந்த ப்ராசஸ்க்கு உனக்கு இந்த கோடான்ஸ் தேவையா, ஃபார்ம் பண்ணு, கட் பண்ணி அனுப்பி விட்டுரு. இந்த ப்ராசஸ்க்கு இது தேவை, கட் பண்ணி. எல்லாமே என்னது? எல்லாமே இன்பில்ட் ப்ரோக்ராமிங் கூட பண்ணி வச்சுக்கிறோம். மீனிங் புரியுதா? அப்ப டிஎன்ஏ சிஸ்டர்னுங்கிறது என்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் கட்டிங், அடுத்து என்ன பண்ணணும்? ஒட்டிங். அது என்னது? டிஎன்ஏ பேஸ்ட். அது வந்து என்னன்னு பார்த்தா அந்த என்சைமோட பேர் என்னது? டிஎன்ஏ லைகேஸ். அவ்வளவுதான். எண்டோ நியூக்ளியஸ்ங்கிறது என்னது? சிஸ்டரு. லைகேஸ்ங்கிறது என்னது? ஒட்டக்கூடிய பேஸ்ட். அவ்வளவுதான். கட்டிங் அப்புறம் ஒட்டிங் ரெண்டே தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இது ரெண்டாவது பாயிண்ட். நியூக்ளியோடைட் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ். என்னதுப்பா? நியூக்ளியோடைட் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ். பாஸ்பேட் குரூப், பென்டோஸ் சுகர், நைட்ரோஜனேஸ் பேஸ். கரெக்டா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். இங்கே தான் பார்த்து முடிச்சோமே. நியூக்ளியோடைட் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது? நைட்ரோஜனேஸ் பேஸ், பாஸ்பேட் குரூப் பிளஸ் பென்டோஸ் சுகர். இது மூணும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியோடைடு. அதே மாதிரியே டிஎன்ஏக்குள்ள நியூக்ளியோசைடுன்னு ஒன்று இருக்குது. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனேஸ் பேஸ் பிளஸ் பென்டோஸ் சுகர். இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு நியூக்ளியோசைடு அப்படின்பாங்க. நியூக்ளியோசைடு வேற, நியூக்ளியோடைடு வேற. கரெக்டா? அப்ப நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட் என்ன கிடைக்கும்? நியூக்ளியோசைடு கூட ஒரு பாஸ்பேட்டை சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இது நார்மலா சயின்ஸ் கொஸ்டினே கிடையாது, இது மேக்ஸ் கொஸ்டின். இது இதுக்கு வேலை வராதுன்னு நினைச்சேன். எது வேலை வந்துடும் போல, இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம் போலயே. ஏன்ப்பா இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? நார்மல் மேக்ஸ் கொஸ்டின் தான்ப்பா. இந்த இருக்குல நியூக்ளியோடைட் இஸ் மேட் அப் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேஸ், பாஸ்பேட், சுகர். இல்ல குழப்பம் இருக்கா அதுல ஏதாச்சும்? இல்ல. நியூக்ளியோசைடு இஸ் மேட் அப் ஆஃப் என்னது? நைட்ரோஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த நியூக்ளியோசைடு கூட பிளஸ் பாஸ்பேட் சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நியூக்ளியோடைடு கிடைக்கும். அவ்வளவுதான். இதுலயே அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இந்த இருக்குல்லப்ப, இங்க இந்த ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டுக்கும் என்ன பண்றேன்? இதுக்கும் இதுக்கும் என்ன சப்ஸ்டிட் பண்ண வந்துட்டு நியூக்ளியோசைடு சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப நியூக்ளியோசைடு என்ன கிடைக்கும் வந்துட்டு? நியூக்ளியோடைடு கிடைக்கும். அவ்வளவுதான். நார்மல் மேக்ஸ் மாதிரி தான் அது வந்துட்டு. புரியுதா புரியலையா? யாருக்கா தெரியாம இருக்கீங்க? யாருக்காச்சும் வந்துட்டு மண்டே ஆட்டி அப்படியே கொஸ்டின்ல கேட்பாங்க, தப்பு பண்ணிட்டு வந்துடாதீங்க. சரியா? அடுத்து லாஸ்ட் மூணாவது பாயிண்ட். அது நாலாவது பாயிண்ட். டயாமீட்டர் ஆஃப் டிஎன்ஏ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 20 ஆங்ஸ்ட்ராம். ஏ பவர் 0 போட்டு அதுக்கு பேர் ஆம்ஸ்ட்ராங் இல்லப்பா, அதுக்கு பேர் ஆங்ஸ்ட்ராம். டயாமீட்டர் ஆஃப் டிஎன்ஏ வந்து என்னது? 20 ஆங்ஸ்ட்ராம். இந்த டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க, இதான் என்னது? அதோட டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி டிஎன்ஏவின் விட்டம். அவ்வளவுதான். இதான் டயாமீட்டர் ஃபுல்லா. எவ்வளவு ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்? 20 ஆங்ஸ்ட்ராம். அதோட வேல்யூ ஏ பவர் 0 போட்டு என்னது? ஆங்ஸ்ட்ராம். அதோட வேல்யூ வந்து என்னது? 10⁻⁻10 மீட்டர். கொஸ்டின்ல டயாமீட்டர் ஆஃப் டிஎன்ஏ கொடுத்துட்டு இப்படி கொடுத்தாலும் கரெக்ட் தான். கரெக்டா? அல்லது இப்படி கொடுத்தாலும் கரெக்ட் தான். கரெக்ட் தானே? அப்படி இல்லாம 20 × 10⁻⁻10 மீட்டர் ஆங்ஸ்ட்ராம் இப்படி கொடுத்தாங்கன்னா அது கரெக்டா தப்பா?
அதே எவ்வளவு யோசிக்கிறீங்க? கண்டிப்பா தப்பு. ஏன்னா ஒண்ணு இது இருக்கணும் அல்லது இது இருக்கணும். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? 10⁻⁻20 ஆயிரும். அப்ப கண்டிப்பா தப்பு தான். அவ்வளவுதான். ஒண்ணு ஆங்ஸ்ட்ராம் யூனிட் கொடுக்கலாம் அல்லது ஆங்ஸ்ட்ராமோட வேல்யூ என்னது 10⁻⁻ இது கொடுக்கலாம். இந்த ரெண்டையும் கலந்து கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன் தப்பு. அவ்வளவுதான். சரியா? அடுத்து லாஸ்ட், இது 4வது பாயிண்ட். 3, இது 4, இது வந்து என்னது 5வது பாயிண்ட். சரியா? நார்மலா டிஎன்ஏல என்னென்ன இருக்கும்? அடினைன், தயமின், சைட்டோசைன், குவானைன் 4 இருக்குமா? அதே மாதிரி ஆர்என்ஏல பாத்தீங்கன்னா அதுவே 4 பொருள் இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். அது என்ன ஆகும்னா ஆர்என்ஏல தயமின் இருக்கு பாத்தீங்களா? தயமினுக்கு பதிலாக அங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுராசில்னு ஒரு காம்பவுண்ட் வரும். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஆர்என்ஏல தைமினுக்கு பதிலாக என்ன வருதுன்னு கேட்க மாட்டாங்க. ஆர்என்ஏல யுராசில் எதுக்கு பதிலாக வரும்னு கேட்பாங்க. இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கும்? அடினைன், தயமின், சைட்டோசின், குவானைன். இவ்வளவுதான் ஆப்ஷன்ல இருக்கும். சரியா? எழுதிக்கங்க. ஆர்என்ஏல தயமினுக்கு பதிலாக என்ன வரும்னா யுராசில்ங்கிற புது பொருள் வரும். புரியுதா? புரியலையா? கீழே ஒரு நோட்னு போட்டு தனியாக எழுதுங்க. இதை வந்து ஸ்டார்ட் கோடான்ஸ்னு போடுங்க. ஸ்டார்ட் கோடான்ஸ் அப்படின்னா இந்த பொருட்டை உற்பத்தி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்கு இந்த கோடை தான் போகும். UAA, UAG, UGA இந்த 3 வந்து ஸ்டார்ட் கோடான். அதே மாதிரி ஸ்டாப் கோடானுக்கு வந்து என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா AUG. ஒரே நிமிஷம் இருங்க. AUG தான். ஆனா இந்த ரெண்டு அதை மட்டும் செக் பண்ணிக்கிறேன் ஒரு டைம் மட்டும். கரெக்டாக தப்பு பண்ணியிருக்கேன். அதுதான் ஸ்டார்ட் கோடான். அதான் டவுட்டாக இருந்துச்சு. AUG இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு ஸ்டார்ட் கோடான். இது 3 வந்து என்னது? ஸ்டாப் கோடான். இதை மாற்றிக்கிங்கப்பா. இது வந்து ஸ்டார்ட் கோடான். அந்த ப்ராசஸ் பண்ண உற்பத்தி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா AUGங்கிற கோடான் போகும். AUGன்னா என்னது? அடினைன், யுராசில், குவானைன் 3. இது வந்து என்னது? ப்ராசஸ் முடிய போகுது அப்படின்னா ஸ்டாப் பண்ற கோடான் வந்து என்னது? UAA, UAG, UGA. இதுக்கப்புறம் ஒவ்வொரு புரோட்டீனுக்குமே ஒவ்வொரு கோடான்ஸ் உற்பத்தி ஆகும். மீனிங் புரியுதாப்பா? நிறைய புரோட்டீன்ஸ் இருக்குல்லப்பா, அந்த புரோட்டீன் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கோடான்ஸ் இருக்கும். ஸ்டாப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த கோடான்ஸ். இதை தவிர AAA, UAA அந்த மாதிரி உள்ளது எல்லாமே என்னன்னா ஒவ்வொரு புரோட்டீனுக்கு ஒவ்வொரு கோடான்ஸ் இருக்கும். ஃபுல்லா வந்து நமக்கு அவ்வளவுலாம் தேவையில்லை. சரியா? அடுத்து இதை இந்த பாயிண்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? அடுத்து இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. என்ன நடந்துச்சு? டிஎன்ஏல இருந்து RNA இன்ஃபர்மேஷன் போகும் பார்த்தீங்களா? சொல்லிதான் அனுப்பும். அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். எனக்கு என்ன கோடான்னு சொல்லணும், யார்கிட்ட சொல்லி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணோம். அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த RNA அங்கிருந்து புரோட்டீனை உற்பத்தி பண்ணிட்டு திரும்ப அதை யார்கிட்ட கொண்டே சேர்க்கும்? டிஎன்ஏ சேர்க்கும் பார்த்தீங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்லேஷன். ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்க எக்ஸ் இங்க ஒய்ன்னு கொடுத்துட்டு எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கேட்டு வச்சாங்க. மீனிங் புரியுதா? இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸ் இந்த இடத்துல ஒய்ன்னு கொடுத்துட்டு எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு கேட்டாங்க. டிஎன்ஏல இருந்து RNA ஃபார்ம் ஆயா சொல்ற ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன்.
ஆர்என்ஏல இருந்து புரோட்டீனை ஃபார்ம் பண்ணி மறுபடியும் டிஎன்ஏ கொண்டு வர ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா என்ன சொல்றது? இதுக்கு பேரு தான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட என்ன முடிஞ்சிச்சு? செல் பயாலஜி முடிஞ்சிச்சு. சரியா?